அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளை மதுரை இலக்கிய பேரவை இணைந்து வழங்கும் முப்பெரும் விழா. அதாவது முதலாவதாக விழா நாயகர் டாக்டர் திரு சண்முக திருக்குமரன் எழுதியுள்ள 5 நூல்கள் வெளியீட்டு விழா. இரண்டாவதாக பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த தின விழா, மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு செய்தல். மூன்றாவதாக சாதனையாளர்களுக்கு மனித நேய மாமணி விருது வழங்கும் விழா என்ற இந்த முப்பெரும் விழாவில் மதுரை இலக்கிய பேரவை கடந்து வந்த பாதை பற்றிய ஒரு சில வார்த்தைகள். மதுரை இலக்கிய பேரவை 1992ஆம் ஆண்டு திரு சண்முக திருக்குமரன் அவர்களால் தொடங்கப்பட்டது. தலைவராக கொண்டு எளிய முறையில் துவங்கப்பட்டது. பேரவையின் நோக்கமாக தமிழ் சார்ந்த செயல்பாடுகள், தமிழ் மொழியின் வளர்ச்சி, எளிமையான வழியில் தமிழ் மொழியினை எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்லுதல், பட்டிமன்ற அணி அமைத்து தமிழை வளர்த்தல், மாணவர்களுக்கு தேர்வை எதிர்கொள்வது எப்படி, மாணவர்களுக்கு பொது தேர்வுக்கு முன்னதாக தேர்வு பயத்தை போக்குகிற விதமாக தேர்வுகளை நடத்துவது, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பயிற்சி தருவது போன்ற கொள்கைகளுடன் தொடங்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகளை தாங்கி இப்பொழுது வரை ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து வந்து வருகின்ற இந்த மதுரை இலக்கிய பேரவையின் முதல் நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கு. சாமித்துரை அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக டாக்டர் எஸ்.ஜி. பாலமுருகன், நிர்வாக இயக்குனர், குரு மருத்துவமனை குழுமம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக முனைவர் சண்முக திருக்குமரன், நிறுவனர் தலைவர் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததாக முனைவர் க. திருமுருகன் அவர்களை அன்போடு மேலைக்கு அழைக்கிறேன். வந்து கொண்டிருக்கிறார் அவர். அடுத்ததாக உயர்திரு எஸ்.வி.எஸ். சூரஜ் சந்திரசங்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக பட்டய கணக்காளர் திருமதி கலாவதி ஜெய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக உயர்திரு தேவதாஸ் காந்தி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இவர் காந்தி அருங்காட்சியகத்தில் உள்ள யோகா மையத்தின் கல்லூரி முதல்வராக இருக்கிறார். நாம் அனைவரும் இப்பொழுது டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் புத்தகங்கள் எப்பொழுதும் நமக்கு மிகுந்த மதிப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது. புத்தகங்கள் கற்பனையின் வித்து, கற்றோரின் சொத்து, பல சாம்ராஜ்யங்களின் கல்வெட்டுக்கள், பல சாமானியர்களின் மனவெட்டுக்கள், உணர்வு குவியலின் உறைவிடம், உண்மை கோவிலின் கோபுரம், ஆழ்கடலின் ஆழம் அறிவான், புத்தகமே உன் ஆளுமையின் ஆழம் எவனும் அறியான், உன் ஆளுமையின் ஆழம் எவனும் அறியான், புரட்ட புரட்ட புரட்சியும் வெடிக்கும், திரட்ட திரட்ட நம்பிக்கை திரவியம் சுரக்கும், பருக பருக தேனினும் இனிக்கும், சிறுக சிறுக தேடலும் தேடும், பல குறை பிரசவ படைப்பாளிகளுக்கு நீயே அறிவுக்கண் திறக்கும் சாவி, புத்தகமே உன்னை நேசித்து வாசித்தால் சுவாசிப்பையும் சுகமடைய செய்யும் சாமி, புத்தனின் அகம் திரிந்து புத்தகம் என்றானதோ, புத்தகமே உன்னை தீண்டிய பின் கால்களுக்கும் சக்கரம் பூட்டி காற்றிலே பறக்குது, மனதிற்கும் சிறகு முளைத்து மலை தாண்டியும் திரியுது. புத்தகங்கள் பற்றி திருக்குறளில் மணற்கேணியில் நீர் போல கற்க கற்க அறிவு வளரும், கல்லாதவரும் விலங்குகளும் ஒன்றாகவே கருதப்படுவர், தன்னறிவுடன் நூலறிவும் கொண்டவருக்கு முன் சூழ்ச்சிகள் நில்லாது, நல்ல நூல்களின் அறிவுடையவனே தூது செல்ல தகுதியானவன், நல்லறிஞர் பேச்சில் நல்ல நூல்களின் பெருமை விளங்கும், நற்சபையில் அஞ்சாமல் பேச நல்ல நூல்களை படி, கோலைக்கு வாள் எதற்கு, அவை அஞ்சுவோருக்கு நூல் எதற்கு, நல்ல நூல்கள் பல கற்க கற்க அறிவு மிகும் என்ற அருமையான கருத்துக்களுடன் நம்மளுடைய நிகழ்வின் அடுத்ததாக வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க வருகிறார் சன்சர அறக்கட்டளை தலைமை நிர்வாக அறங்காவலர் திருமதி வைஜெயந்தி மாலா அவர்கள். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் வணக்கம். சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளையும் மதுரை இலக்கிய பேரவையும் இணைந்து நடத்துகின்ற முப்பெரும் விழா மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரனின் 5 நூல்கள் வெளியீட்டு விழா.
பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாள் விழாவில் பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு பாராட்டு விழா, மக்கள் பணி ஆற்றிக்கொண்டு இருப்பவர்களுக்கு மனிதநேய மாமணி விருது விழா மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்பதற்காக வருகை தந்துள்ள இந்திய வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான எங்கள் மதுரை இலக்கிய பேரவையின் சட்ட ஆலோசகர் மரியாதைக்குரிய பண்பாளர் திரு சாமிதுரை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இலக்கிய பேரவைக்கு பல்வேறு வகையில் உதவி செய்து கொண்டிருக்கும் சிறப்பு அழைப்பாளர், குரு மருத்துவமனையின் இயக்குனர், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ்.ஜி. பாலமுருகன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு காலை சிற்றுண்டியும் மதியம் சுவையான உணவினையும் நமக்காக வழங்கி இருக்கின்றவர் மனித நேய பற்றாளர். அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் 500வது நாளாக நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை வாயிலாக தினசரி 1000 நபர்களின் பசியினை போக்கும் கலியுக கர்ணன் எங்களுடைய அண்ணன் ஸ்டார் குருசாமி அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த விழாவில் சும்மா இரு சொல்லற என்கிற நூலை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் அறங்காவலர், மனிதநேய பற்றாளர் மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். சொக்கன் சுமந்தம்மான் என்கிற நூலை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மாமதுரையர் இயக்கத்தின் அகில உலக தலைவர் எங்களுடைய அன்பு சகோதரர் திருமுருகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அரசியல் அதிசயம் காமராஜர் என்கிற நூலை பெற வருகை தந்திருக்கின்ற எஸ்விஎஸ் அக்மார் கடலை மாவு குழுமத்தின் மரியாதைக்குரிய எஸ்விஎஸ் ஜூரஸ் சுந்தர் சங்கர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சின்ன சின்ன வெளிச்சங்கள் நூலை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற கேஎம் சாரீஸ் நிர்வாக இயக்குனர் இளம் தொழிலதிபர் கமர்தீன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். சிரிப்பு இனிப்பு என்கிற நூலினை பெறுவதற்காக வருகை தந்திருக்கின்ற எங்கள் அறக்கட்டளையின் பட்டய கணக்காளர், மிகச்சிறந்த மனிதர் திரு ராமகிருஷ்ண முரளி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மனிதநேய நுகர்வோர் பாதுகாப்பு ஆர்கனைசேஷன் இயக்குனர் முனைவர் அசோகன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எங்கள் அறக்கட்டளையின் பட்டய கணக்காளர் கலாவதி ஜெய் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். காந்தி மியூசியத்தின் செயலாளர் நந்தாராவ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மதுரை இலக்கிய பேரவையோடு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்து கொண்டிருக்கின்ற தேசிய வலிமை பத்திரிகை ஆசிரியர் இளைய நேதாஜி சுவாமிநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். பொதுத் தேர்வில் சாதித்த மாணவ கண்மணிகளை வருக வருக என வரவேற்கின்றோம். தென்கரை முத்துப்பிள்ளை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மதுரை இலக்கிய பேரவையின் வாழ்நாள் உறுப்பினர் திருமதி ஷீலாதேவி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். சாதனையாளர்களுக்கு மனிதநேய மாமணி விருதினை வழங்கி சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற மதுரை மாநகராட்சி துணை மேயர் ஐயா நாகராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சி தொகுப்புரையினை வழங்கும் கீதாமணி அவர்களையும், நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற செயலாளர் போத்திராஜன் அவர்களையும், பேரவையின் பொருளாளர், துணை செயலாளர், துணைத் தலைவர், ஆட்சி மன்ற குழுவினர், அறக்கட்டளை அறங்காவலர்களையும் விழாவிற்கு வருகை தந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். எங்களது அறக்கட்டளை மூலமாக மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன் அவர்களின் நூல்களை வெளியிடுவதில் பெருமை கொள்கின்றோம். முனைவர் ஐயா அவர்கள் இந்த 10 நூல்களுக்கும் எந்தவிதமான தொகையினையும் பெறவில்லை. முழுக்க முழுக்க அறக்கட்டளையின் நலப்பணிகளுக்கு செலவிட தந்திருக்கின்றார். அவருக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் அதிக அளவில் நூல்களை வாங்கி எங்கள் அறக்கட்டளைக்கு உதவிடுமாறு வேண்டி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் காமராஜரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். மீண்டும் எப்பொழுது வருவீர் காமராஜரே? ஆம், இந்திய தாயின் காலில் பிறந்தவன், தலை யாரென்று தீர்மானித்தவன். இவன் கை தூய்மையால் நிமிர்ந்தது தமிழகம். பிறருக்கோ எழுத்துக்களை மட்டும் படிக்கும் கண்ணாடி. இவருக்கோ இவரின் நேர்மை பேசும் கண்களையும் படித்தது.
வெள்ளாடையுடுத்தி பவனி வந்த ஆண் கலைமகள். நம் இதயம் கொண்டவன், நல் இதயம் கொண்டவன், பாடசாலையில் தீனி போட்டான் மூளைக்கும் வயிற்றுக்கும். மலைகளையும் அணைத்தான், மழலைகளையும் அணைத்தான். ஊர்தோறும் இவன் திறந்த அறிவு திருக்கோயிலில் குழந்தைகள் ஓதினர் ஆனா ஆவண்ணா மந்திரங்களை. கார் மேகத்தை போல கருத்தவன், பனித்துளியை போல சிரித்தவன். நிழல் தரும் மரம் போல அரவணைத்தவன், எறும்பை போல உழைத்தவன், கரும்பை போல இனித்தவன். நீர் வங்கி கட்டி கண்ணீரை துடைத்தவன், ஏற்கலப்பையால் நிலத்தையும் எழுதுகோலால் மூளையையும் கிளறச் செய்தான். இவன் திறந்த கோவிலில் எந்த சாதிக்கும் தடையில்லை, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்தவன். புண்ணியம் கோடியாக ஏழைக்கு எழுத்தறிவித்தவன், கோடி கோடியாக சேர்த்தான் வான் நீரையும் நற்பெயரையும். உயரம் போல் இவன் பிடித்த செங்கோலும் இன்று வரை ஆச்சரியக்குறியாகவே நிற்கிறது. பிழை செய்த மக்கள் 50 ஆண்டுகள் தாண்டியும் தவம் கிடக்கிறார்கள், மீண்டும் ஒரு காமராஜர் வேண்டி என்ற அற்புதமான கருத்தோடு இப்போது வாழ்த்துரை வழங்குவதற்காக வே. சாமிநாதன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜாகின். இன்றைய நிகழ்ச்சி வானம் தூவுகிற இலக்கிய நிகழ்ச்சியாக மாறியிருக்கிறது. வானத்திலிருந்து மின்னல் மின்சாரம் தரும், அதுபோல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு மின்சாரமாக வருகை தந்திருக்கும் அத்தனை பார்வையாளர்களும் இலக்கிய அன்பர்களும் விருது பெற இருக்கின்றவர்களும் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய குருவை தலைமை பீடமாக அவர் மருத்துவம் செய்கின்ற குருவாகவும் இருக்கிறார், இலக்கியத்திற்கான குருவாகவும் இந்த நிகழ்ச்சிக்கான குருவாகவும். நல்ல கரவொலி எழுப்பலாமே. அவங்கெல்லாம் நேரத்தை, முதன்மையான நேரத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அது மாதிரி பண்பாளர், அவர் பேரை தனியாக சாமிதுரைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படி அவருக்கு முன்னாடி பண்பாளர், அவர் வார்த்தைகளை நழுவி நழுவி செல்லும். அந்த இலக்கியத்திற்கு அந்த ஒரு பெரிய பேராற்றல் இருக்கிறது. இலக்கியத்தை கடினமாக உச்சரித்து விட முடியாது. அதை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றது கூட, அதனால தான் பண் அப்படின்னு வச்சாங்க அந்த இசை சொல்லுகிற போது. அப்படிப்பட்ட ஒரு பண்பாளராக, நிகழ்வு நடக்கிற போது மாற்றுத்திறனாளிகளுடைய தோழராக, தியாகிகளுக்கு ஆபத் பாந்தவனாக, பென்ஷன் வேணும், ஓய்வூதியம் வேண்டும், வயது முதுமையில் அவர்கள் தள்ளாடுகிற போது ஒரு ஊன்றுகோலாக, அந்த துலாக்கோலாக நீதிமன்றத்தில் நீதி தேவதை வைத்திருக்கலாம், இவர் ஒரு ஊன்றுகோலாக தியாகிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நின்று கொண்டு இருக்கக்கூடியவர் தான் இன்றைக்கு வழக்கறிஞர் சாமிதுரை அவர்கள். அதுபோலவே சூரஜ் பார்த்தீங்கன்னா அவர் துப்பாக்கி சுடுதலில் இருந்த ஒரு மாவீரன். இப்போ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையாகவும் இருப்பார், சிரிப்பாக இருப்பார். அவர் கடலை மாவு இது மாதிரி உணவு பண்டங்களை சொல்லி அறிமுகப்படுத்தியிருப்போம். இத்தனை விஐபிகளில் அக்மார்க்கு விஐபியாக வந்திருக்கிறவர் நம்ம சூரஜ் தான். அது மாதிரி அப்படி ஒரு சிறப்பு அவருக்கு இருக்குது. அது மாற்றுத்திறனாளிகள் சொன்னால் அவர் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாருங்க. ஒரு தொழில் அதிபராக அந்த நாற்காலியில் அமர வேண்டும் என்று நினைக்கிறவர் அல்ல. அவர் மாற்றுத்திறனாளிகள் யாருக்கு எங்கே தேவை இருக்கிறதோ அங்கே ஓடி வந்து அந்த பாரம்பரியமாக வருகிறவர்கள். அவர்கள் பொருளுக்காக செய்கிறவர்கள் அல்ல, பொருளை அருளுக்காக, அன்புக்காக கொடுத்தான் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய பெயர்களையும் உச்சரித்து நான் இந்த அரங்கத்தில் சொல்ல வேண்டும். இங்கே முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறவர்கள், விருது பெறுகிறவர்கள், மாணவர் பருவத்திலேயே முதன்மையான ஒரு விருது பெறுகிற வாய்ப்பை நீங்கள் மாணவர்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதுதான் பெரிய அதிசயமாக இருக்கிறது. ஏனென்றால் வளருகிற பருவத்திலேயே அதை அங்கீகரிக்கின்ற விதம், அந்த அங்கீகரிக்கின்ற முதன்மையான ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நம்முடைய சண்முக திருக்குமரன் அவர்கள், அவர் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இன்றைக்கு கலந்து கொடுத்திருக்கிறார். அது எப்படி கலந்து கொடுக்கிறது அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியே அதற்கு ஒரு அடையாளம். அவருடைய அந்த சிரிப்பு, அது இனிப்பு. ஒரு வரவேற்பறையில் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி பெண்கள் இருப்பாங்க, ஆண்கள் இருக்கலாமே, மலர்களும் வச்சுருப்பாங்க வரவேற்பறையில், அந்த ரோஜா மலர்கள். அது மாதிரி ஒரு சிரிக்கின்ற போது அந்த மலர் காற்றில் அசைகிற போதே அது ஒரு சிரிப்பாக இருக்கும். எனவே தான் மலருக்குள் தேனை வைத்தான். அதனால தான் அந்த மலர் சிரிப்பதை போல அது மலர்கிறது. அதற்குள் தேனை வைத்த இனிப்பை வைத்தான். சிரிப்பும் இனிப்பும் என்று சொன்னால் அது ஒரு மலரின் கவிதையைப் போல நம்ம சண்முக திருக்குமரன் அதற்கு பேர் வைத்திருக்கிறார். நம்முடைய காமராஜர் அவர்களை பற்றி சொல்லுகிற போதும் அதுக்கு முன்னாடி சும்மா இரு செயல் அற,
மதுரையில் தான் இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம சொல்ல வேண்டி இருக்கும். ஏனென்றால் பேசிக்கொண்டே இருக்கின்ற ஊர் மதுரையை தவிர எந்த ஊருமே கிடையாது. இவன் பேசிக்கொண்டே இருப்பான், சொற்களை ஆய்வு செய்து கொண்டே இருப்பான், வாழ்க்கையை உருட்டி கொண்டே இருப்பான், சொல்லின் மூலமாக வித்தகம் செய்து கொண்டே இருப்பான். இவனுக்கு கை விரல்களில் கலையை படைப்பான். நாவின் நடனத்தால் கூட பரதத்தையும் மிஞ்சுகின்ற ஆற்றல் இந்த மதுரைக்காரனுக்கு இருக்குன்னு சொன்னா அது நம்முடைய சண்முக திருக்குமரனுடைய உரை. அது தெய்வீகத்தை பற்றி ஆற்றில் அழகர் இறங்கினாலும் சண்முக திருக்குமரன் வர்ணனை இருக்கான்னு அந்த அழகர் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே கேட்பார். அவர் பேசுகிற போதும் அவர் கேட்பார். அது மாதிரி அன்னை மீனாட்சியினுடைய அருளும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த குடும்பத்தில் அன்பாக பணிவிடை மட்டுமே வருகிறவர்களுக்கெல்லாம் வீட்டில் விருந்தோம்பலை செய்வார்கள் நம்முடைய வைஜெயந்தி மாலா அவர்கள். அவர்களையும் மேடை ஏற்றி பெண்ணின் பெருமை, பெண்ணின் பெருதக்க யாவுல, பெண்மையை போற்றுவோம் என்று எத்தனை இலக்கியவாதிகள் சொல்லியிருக்கிறார்கள், கவிஞர்கள் பேசி இருக்கிறார்கள். அதை வீட்டில் இருந்து தொடங்கியவர். எப்படி அங்கே காந்தி இங்கே கஸ்தூரிபா இருக்கிறாங்களோ அது போல அந்த கஸ்தூரிபா ஒருபோதும் பொது வாழ்க்கைக்கு நான் வரமாட்டேன், உன்னோட சேர மாட்டேன், இருக்க மாட்டேன், இப்படியே காந்தியோட சண்டை போட்டவங்களை காந்தியினுடைய பாதையில் அவர்கள் மாற்றி கொண்டு வந்தார்கள் அல்லவா. அப்படிலாம் வைஜெயந்தி மாலா சண்டை போடலை. வந்தவர்களுக்கு தேநீர் கொடுப்பார், அமர வைப்பார். அவருடைய வீட்டிலிருந்து அன்பை விதைத்து கொண்டிருந்தவர்கள். ஒரு பிள்ளை மருத்துவத்தில், ஒரு பிள்ளை பொறியாளராக அந்த கல்வியை வீட்டில் கொடுத்திருக்கிறார். அதுபோல் வைஜெயந்தி மாலா அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளராக மாறியிருக்கிறார். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்கள் பலரும் வந்திருக்கிறீர்கள். இலக்கியத்தில் மிகப்பெரிய இடத்தில் இருக்கின்றவர்கள். ஒவ்வொருவருமே சொல்லுவது என்று சொன்னால் அதுபோல் அன்றைக்கு அந்த சொக்கன் சுமந்த மண், இது எந்த ஊர்லேயும் திருவிளையாடல் கிடையாது. இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சி கூட திருவிளையாடல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இலக்கியத்தில் நிறைய சோதனை வரும், தெய்வத்தை பற்றி பேசினா நிறைய சோதனை வரும். அந்த சோதனைகளை சந்திக்கிறார் பாருங்க, அவர்தான் சாதனையாளர் நம்முடைய சண்முக திருக்குமரன் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த சோதனைக்கே நிறைய பேர் பயந்துட்டு ஒன்றுமே வேணாங்க, சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் சும்மா இரு அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருப்பார். அந்த சொக்கன் சுமந்த மண்ணுக்கு ஒரு அடி விழுந்ததுன்னு கேட்டால் அது மதுரைக்கே அடி விழுந்தது. அது இன்றைக்கு வரலாறாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் தெய்வத்தின் அடியை வாங்கியவர்கள் நம்முடைய மதுரை மக்கள். வேற எந்த அடியும் நம்ம மதுரை மக்கள் பெற்றுக்கொண்டதில்லை. அப்படிப்பட்ட அடியோடு இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல் அதிசயம் காமராஜர், இன்றைக்கு அறிவியல் அதிசயம் அப்துல் கலாம் என்று சொன்னால் இன்றைக்கு அரசியலின் அதிசயமாக ஒரு மனிதர் பார்க்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர்தான். இந்த புத்தக வெளியீட்டு விழாவை என்னைக்கு இவர் அறிவிச்சு அழைப்புதல் அடித்தாரோ இன்னைக்கு தமிழக சூழலில் அதுதான் பேச்சு. காமராசர் இல்லாமல் தமிழகமா, காமராசர் தானே தமிழகம், இப்படி பேசுகிற ஒரு சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் சில நேரங்களில் சில மனிதர்கள் தொடுகிற போது அவர் 1998 எனக்கு சிறந்த இளைஞர் என்று கொடுத்தார். உங்களுக்கு எப்படிங்க இளைஞர்னு விருது கொடுத்தார்? தலையெல்லாம் நரசிருச்சே. அன்னைக்கு 28 வயது. அந்த 28 வயது இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்த இளைஞனை சுவாமி அங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மதுரையினுடைய சிறந்த இளைஞர்னு அவர் கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் நான் இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னங்க உங்களுக்கு வயசாயிருச்சு? அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் இளமையாகத்தாங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அது போல அவருடைய மனித நேயம் இன்றைக்கு உடைய விருது மாமணின்னு விருது பெற இருக்கிறீங்க, கலை மாமணி. அதுபோல அரசு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய விருது போலவே சண்முக திருக்குமரன் அவர்கள் தேசியமும் தெய்வீகமும் இறையருள் பெற்றவர். அன்னை மீனாட்சியை உச்சரிக்கின்றவர், முருகனின் திருநாமத்தை தன் பேராக வைத்திருக்கிறவர். மாவீரன் நேதாஜி பிறந்த நாளில் அந்த ஜனவரி 23 இந்த மண்ணுக்கு அவதாரம் எடுத்தவர் நம்முடைய சண்முக திருக்குமரன். நேதாஜியை பற்றியாம் தேசத்தை பற்றியால் எங்குனாது பட்டிமன்றம் பேச வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தருவீர்கள் என்பது அல்ல, எங்கே நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு வருகிறவர் நம்முடைய போத்தி அவர்களும் அவர்களுக்கு துணையாக இருக்கிறார்கள். நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டே சின்ன சின்ன வெளிச்சங்கள் அது மின்மினி பூச்சியா? இல்லை, சின்ன வெளிச்சங்கள் கண்களை இமை மூடி முழிக்கிற போது கூட அந்த வெளிச்சங்கள் அது காதல் வெளிச்சமாக கூட இருக்கலாம். அந்த சின்ன வெளிச்சங்கள் இரவில் அண்ணாந்து பார்க்கிற போது அது நட்சத்திர வெளிச்சங்களாகவும் இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை சின்ன வெளிச்சங்களாக கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த வெளிச்சங்கள் மேடையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், சின்ன வெளிச்சங்களுக்கு சின்ன என்று சொல்லுகிற அரங்கத்தில் நிறைத்து வெளிச்சத்தை தந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால், எந்த இடத்திலே அவர்
அந்த தலைப்புக்குள்ள ஆய்வுக்கு மேல் ஆய்வு போக முடியும். அதுதான் குறுகி தெரித்த ஹைக்கூ கவிதை போல தலைப்பை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக இத்தனை சிரிப்பு இனிப்புக்கிடையில் நல்லதொரு நிகழ்வை இயற்கையின் நல் ஆசீர்வாதத்தோடு அங்கே மலர்கள் வைத்திருக்கிறார்கள். பன்னீர் தூவவில்லையே என்று நினைத்து கொண்டு உள்ளே வந்தபோது வானமே பன்னீராக தூவிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இலக்கியம் எங்கே நிறைந்திருக்கிறதோ அங்கே இறைவன் வந்து நிற்கிறார். மதுரையில் மட்டும் இத்தனை திருவிளையாடலை இறைவன் ஏன் செய்தான்? மதுரையில் தான் மக்களோடு கொஞ்சம் விளையாட முடியும் என்று நம்பி இருக்கிறான். சொற்களில் விளையாடுவதற்கு சான்றோர்கள் வந்திருக்கிறார்கள். பெருமக்களை வணங்கி விடைபெறுகிறேன். ஜாஹிந்த். மிக அற்புதமாக அவருடைய பேச்சாற்றலால் தாம் இப்பொழுதும் இளைஞராக இருக்கிறேன் என்பதை நிரூபித்து சென்றிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நூல் வெளியீட்டு விழா. முதல் நூலான சும்மா இரு சொல் அற என்பது அருணகிரி நாதருக்கு முருகன் உபதேசித்த ஒரு வாக்கியம். இதன் பொருள் மன அமைதியுடன் இரு, சொல் பேச்சை நிறுத்து என்று பொருள்படும். இது தியான நிலையை குறிக்கிறது. எங்கு மனம் அமைதியாகிறதோ அங்கு பேச்சு நின்றுவிடும். மனதை அமைதிப்படுத்தி சொற்களை கடந்து இறைவனை உணரச் செய்வதற்கான வழிமுறையை குறிக்கிறது. தலைப்பிற்கே மிக ஆழமான பொருள் உள்ளடங்கி இருக்கும் போது இன்னும் புத்தகத்தை படித்தால் அந்த இறைநிலையை உணர முடியும் என்ற பெருமைகளை உடைய இந்த புத்தகத்தை வெளியிட வருகிறார் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கு. சாமிதுரை ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ள வருகிறார் டாக்டர் GS பாலமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சுமந்த மண் என்பது இறைவனாகிய சொக்கநாதர் மண் சுமந்த சம்பவத்தை குறிக்கிறது. இது மதுரை திருவிளையாடல் புராணத்தின் ஒரு பகுதியாகும். பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் மட்டுமில்லாமல் கருங்குருவிக்கு உபதேசம், நாரைக்கு முக்தி கொடுத்தது, மாணிக்கம் விற்ற லீலை, தருமிக்கு பொற்கிளி அளித்தது, உளவாக்கோட்டை அருளியது, வளையல் விற்ற லீலை, நரியை பரியாக்கியது என்ற ஆவணி மூல திருவிழாவின் சிறப்பை மிக அழகாக கூறும் இந்நூலை வெளியிட டாக்டர் திரு பாலமுருகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அதை பெற்றுக்கொள்ள வருகிறார் பட்டய கணக்காளர் கலாவதி ஜெய் அவர்கள். அரசியல் அதிசயம் காமராஜர் என்ற நூலில் அவர் நேர்மையின் மறுபிறவி, தலைமை பண்பின் நாயகன், அரசியல் கம்பீரம், கர்ம வீரர், காமராஜர் வழி, தனி வழி என பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய அற்புதமான இப்புத்தகத்தை வெளியிட உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கு. சாமிதுரை அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள திரு SVS சூரஜ் சந்திர சங்கர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சின்ன சின்ன வெளிச்சங்கள் புத்தகத்தில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இன்று பணம் நாளை காசோலை, திறமைகளை பாருங்கள் குறை தெரியாது, ஆட்டுத்தலை புலித்தலை மனிதத்தலை, பூஜ்ஜியம் தீர்வாகுமா என்று பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய சிறந்த புத்தகத்தை வெளியிட வருகிறார் டாக்டர் திரு பாலமுருகன். அதை பெற்றுக்கொள்ள வருகிறார் உயர் திரு கமர்தீன் அவர்கள். சிரிப்பு இனிப்பு புத்தகத்தில் பணம் மகிழ்ச்சியை தருமா தராதா, வீட்டு கண்ணாடியை சுத்தம் செய்வோம், பச்சை இலையும் பழுத்த இலையும், சாமியாரும் குரங்கும், இல்லறம் அல்லது நல்லறமில்லை என பல்வேறு தலைப்புகளில் உள்ள தகவல்களை நம்மை சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறது. இச்சிறந்த புத்தகத்தை வெளியிட சாமிதுரை ஐயா அவர்கள் அதை பெற வருகிறார் ராமகிருஷ்ண முரளி. புத்தகத்தை வெளியிட்ட அனைத்து சிறப்பாளர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், புத்தகத்தை பெற்றுக்கொண்ட விருந்தினர்களுக்கும் நன்றியை பாராட்டுகிறோம். அடுத்ததாக இந்த 5 நூல்களை எழுதிய எங்களுடைய தலைவர் திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். அகத்தியன் அழகு செய்ய கம்பன் கவிபாட களம்பல கண்ட சரித்திரமே தமிழே, உந்தன் கையில் ஏடாய் கூட அல்ல ஒரு கோடாய் எனும் நான் இருப்பேனா. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைக்கு இயற்கை தாலாட்டு, மின்சார தடை அத்தனையும் தாண்டி இந்த அற்புதமான நூல் வெளியீட்டு விழாவும் முப்பெரும் விழாவும் நடைபெறுகிறது என்று சொன்னால், உங்களை போன்ற பெருமக்கள்
நேரத்தை கொடுத்து இந்த மேடைக்கு வந்து அமர்ந்திருப்பது, அதே போல் பார்வையாளராக அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 5 புத்தகத்தினுடைய அட்டைப்படத்தை மாத்திரம் உங்களுக்கு இந்த நேரத்தில் இது எப்படி வந்தது என்பதை சொல்லிவிட்டு அடுத்து, ஏன்னா எல்லாருக்குமே நிறைய இன்றைக்கு பணிகள் இருக்கிறது என்பதனாலே இந்த ஒவ்வொரு அட்டைப்படத்தையும் நாங்கள் தயாரிக்கிற பொழுது சாதாரணமாக அட்டைப்படத்தை வரைந்து தயாரித்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மற்ற நேரங்களிலே இணையத்தில் இருக்கக்கூடிய படங்களை எடுத்து அதை அப்படியே கொண்டு வந்து மாடிஃபை பண்ணி ஏதாவது ஒன்றை செய்து கொடுக்கக்கூடியதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த முறை எங்களது கோபிச்செட்டிப்பாளையத்திலே எங்களது ஒரு இளம் புயல் அங்கே அமர்ந்திருக்கிறது. என்னுடைய முதல் 5 நூல்களையும் அவர்கள்தான் அச்சிட்டு வழங்கினார்கள். திரு விக்னேஷ் அவர்கள் அங்கே மின்கவி, அதாவது எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தாலும் அதன் மூலமாக மிகப்பெரிய பொருளை ஈட்ட முடியாது என்று நினைத்து எங்களை போன்ற படைப்பாளர்களுக்கெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்திலே அமர்ந்து எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுகின்ற மின்கவி விக்னேஷ் அவர்களிடத்திலே நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். இந்த படம் வேறு விதமாக தமிழகத்திலே பேசப்பட வேண்டும், அதற்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது என்னுடைய எண்ணத்தை அப்படியே கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த பொழுது சில படங்களை எனக்கு அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தவுடன் அந்த படங்களை எல்லாம் நான் பார்த்துவிட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதே, இது என்ன தொழில்நுட்பம் என்று கேட்ட பொழுது தம்பி விக்னேஷ் அவர்கள் மின்கவி அழகாக சொன்னார், இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவின் மூலமாக அந்த கான்செப்டை நம்ம உள்ளே கொடுத்து அது தருகிற படத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்று சொன்னார். இருந்தாலும் நம்முடைய அந்த ஒரு நுணுக்கம் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே சில விஷயத்தை நான் மாற்றச் சொன்னேன். சும்மா இரு சொல்லற அந்த படத்தை நான் காமிக்கிறேன். இந்த சும்மா இரு சொல்லற என்கிற இந்த படம் நல்லா கரவொலி கொடுக்கலாம். மிகப்பெரிய அளவில் முருகனை எல்லாரும் வேறு விதமாக பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே கொஞ்சம் மாறுபட்டு இந்த முருகப்பெருமானை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஒரு படம் வந்தது. அது கண் இப்படி மேலே இருந்தது. நான் உடனே சொன்னேன், விக்னேஷ் அந்த கண்ணை கொஞ்சம் கீழே இறக்கணும், முருகப்பெருமான் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, நம்மளை பார்க்கணும், அந்த கண்ணை கொஞ்சம் கீழே இறக்குங்கன்னு அடுத்த 10வது நிமிஷம் கண்ணை கீழே இறக்கிட்டார். இருந்தாலும் எனக்கு ஒன்று இதில் குறை இருந்துக்கிட்டே இருந்தது. உடனே அவரிடத்துல சொன்னேன், எங்கே என் முருகனுக்குரிய வேல் என்று கேட்டேன். உடனே வேலும் வந்தது. இப்படி ஆர்டிஃபிஷியல் தொழில்நுட்பத்தின் மூலமாக செயற்கை நுண்ணறிவு மூலமாக வந்த அற்புதமான படம். அடுத்தபடியாக சொக்கன் சுமந்த மண் என்கிற அந்த படம், இது வித்தியாசமாக இருக்கும். அதாவது இந்த கான்செப்ட் சிவபெருமான் மதுரையில் நிகழ்த்திய திருவிளையாடல். இந்த திருவிளையாடலை நம்ம எப்படி கொண்டு வர்றது, ஆவணி மூல திருவிழா முழுக்க கொண்டு வரணும்னு நம்ம நினச்சோம். கொண்டு வந்த பொழுது வந்திக்கிழவி வேணும், அவளுக்காக சொக்கநாத பெருமானே பிட்டுக்கு மண் சுமந்தான் அப்படிங்கிறப்ப எல்லாம் ஆர்டிஃபிஷியலாக எல்லாம் கொண்டு வந்துருச்சு. எல்லாம் கொண்டு வந்து முடித்த உடனே அந்த தோசைக்கல்லை பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன், வந்திக்கிழவி பிட்டில் சுட்டா தோசை எப்படி வந்துச்சு, அதனால் எனக்கு புட்டு தான் வேணும் அப்படின்னு. அவர் என்னென்னமோ கொடுத்து பார்த்தார். இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் எங்கள் எடுத்துக்கிட்டோம், புட்டு கிடைக்கவே இல்லை. அவர் என்னென்னமோ கொடுத்தார், ரைஸ் ஃபார்ம் அது என்னென்னமோ கொடுத்து பார்த்தாரு, எதுவுமே வரலை. அப்போ நான் சொன்னேன், லாங் டியூப் ஃபுட்டுன்னு போடுங்க வரும் அப்படின்னு. அதே மாதிரி லாங் டியூப் ஃபுட்டுன்னு போட்டார். அழகாக புட்டு நமக்கு வந்துருச்சு. அழகாக புட்டை கொண்டாந்து இந்த இடத்துல அழகாக தூக்கி வச்சதன் மூலமாக இந்த சொக்கன் சுமந்த மண் என்பது முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அந்த படம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகின்றேன். அதுபோல் அரசியல் அதிசயம் காமராஜர், பாலிட்டிக்ஸ் மாத்திரம் இருக்கக்கூடாது, அதில் குழந்தைகளுக்கு அவர் சேவை செய்கிற மாதிரி இருக்கணும், ஆசிரியர்கள் கண்டிப்பாக வரணும், நலப்பணிகள் கண்டிப்பாக வரணும், எல்லாத்துக்கும் மேலே இந்திய தேசிய கொடி வரணும்னு கேட்டுக்கிட்டேன். அத்தனையும் தத்துருவமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய மின்கவி விக்னேஷ் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான படமாக மலர்ந்திருக்கிறது. அடுத்த படமாக வரக்கூடிய இதுதான் ரொம்ப ஒரு ஆச்சரியமிக்க ஒரு அற்புதமான விஷயம். சின்ன வெளிச்சங்கள், தடைகளை தகர்ப்போம்னு நாங்கள் தலைப்பு கொடுத்துருந்தோம்.
இதுக்கு அவர் ஒரு 15-20 படத்துக்கு மேலே ஆர்டிஃபிஷியல்லேருந்து அனுப்பிச்சார். எனக்கு எதுவுமே பிடிக்கல. 3வது படத்தில் இருந்த ஒரு காட்சியையும் 7வது படத்தில் இருந்த ஒரு காட்சியையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பொழுது தான் மேகம் தொட்டுவிடும் தூரம் தான் என்கிற அந்த கான்செப்டை கொண்டு வர்ற மாதிரி இந்த அற்புதமான மேகத்தையே நம்மளால் தொட முடியும்னு சொல்லி இந்த படத்தை நம்ம கொண்டு வந்து சிறப்பாக கொண்டு வந்தோம். அதே போல் சிரிப்பு இனிப்பு இது அரங்கத்திலே பட்டிமன்ற அனுபவங்களை நான் கொடுப்பதாக இருக்க வேண்டும், அரங்க பேச்சாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் எனக்கு வேணும்னு சொன்ன உடனே அதையும் ரொம்ப அழகாக தெரிவித்து அதுலேயும் ஹா ஹா அப்படின்னு போட்டிருந்தாரு. அதை தமிழில் மாற்ற முடியுமான்னு கேட்டேன். சார் இதெல்லாம் முடியவே முடியாது சார், இது ஆர்டிஃபிஷியல் கொடுத்துருக்குது, பார்த்துக்கலாம் சார்னு சொன்னாங்க. அப்படி வெளிவந்தது தான் இந்த சிரிப்பு இனிப்பு என்கிற இந்த 5ஐயும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு கடமைப்பட்டு இருந்தது. நமக்கு அற்புதமான ஒரு எனக்கு என்ன எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த நூல் அடிக்கிறதுக்கு நான் கொட்டேஷன் வாங்கின பொழுது எதுவுமே எனக்கு திருப்தியாக இல்லை. பெரிய பெரிய பதிப்பகங்களெல்லாம் நம்ம போய் நாடி போகிறத விட இதை நம்முடைய அறக்கட்டளை சன்சரன் அறக்கட்டளையே வெளியிட்டா என்ன, ஏன்னா வருமானத்தை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக அறக்கட்டளை சார்ந்த நலப்பணிகளுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் சன்சரன் அறக்கட்டளைக்கு முழுக்க முழுக்க இந்த நூலினுடைய வருமானத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். அப்படின்னா இதற்கு நாதமாக எனக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தில் மின்கவி விக்னேஷ் அவர்கள் இருந்திருக்கிறார். விக்னேஷ் அவர்கள் எனக்கு இந்த சிறப்பினை அழகாக செய்து கொடுத்து சரியான நேரத்திலே குறிப்பிட்ட நேரத்திலே நூலை கொடுத்து எனக்கு சிறப்பை தந்திருக்கக்கூடிய அவருக்கு இந்த நேரத்திலே நல்ல கரவொலி கொடுத்து நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிப்பார்கள் என்பதற்கு கோபிச்செட்டிப்பாளையம் மின்கவியினுடைய இயக்குனர் திரு விக்னேஷ் அவர்கள் சாட்சியாக இருக்கிறார். நூலை குறித்து அடுத்து பெரியவர்கள் எல்லாம் பேசிய பிறகு ஏற்புரையிலே நான் சில கருத்துக்களை சொல்ல வருகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய மாமதுரியர் இயக்கத்தினுடைய அகில உலக தலைவர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருமுருகன் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே தலைமை உரை ஆற்றுமாறு எங்களது போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வழக்கறிஞர் சாமிதுரை அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கின்றேன். உங்கள் பொற்கரங்களை உங்கள் அழகாக கரவொலி எழுப்பி அவரை வருக வருக என வருக. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இந்நாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடித்ததும் இந்நாடே, இதை வந்தனை கூறி மனத்திலிருத்தி வாயுர வாழ்த்தேனோ, வந்தே மாதரம் என்று வணங்குவேனோ. பாரதிக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரித்திரம் என்பது வந்து போனவர்களின் தொகுப்பல்ல, சாதனையாளர்களின் தந்து போன தொகுப்பு. இன்று இந்திய தேசத்திலே ஒரு தலைசிறந்த நூல்களை படைத்த என் அருமை நண்பர், மதுரை இலக்கிய பேரவையினுடைய தலைவர், ஆற்றல் மிகு புலவர், எங்களுடைய மரியாதைக்குரிய நல்லாசிரியர் விருதை பெற்ற மண்ணின் மைந்தன் சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய நூல்களை கடந்த முறை வெளியிடும் பொழுது நானும் பட்டய கணக்கிறவர்களும் எல்லோரும் அந்த இடத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. மேடம் எல்லாம் அந்த நேர காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது அதை என்னுடைய உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு அந்த நூல்களை நான் கொடுத்தேன். மாண்புமிகு நீதியரசர்கள் அதை வாங்கி எல்லாரும் கையில் வச்சுட்டு நேராக அவருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நீதியரசர் நக்கீரன் அவர்கள், நீதியரசர் சிவஞானம் அவர்கள், யார் இந்த சண்முக திருக்குமரன், அவரை நான் பார்க்க வேண்டும், மதுரைக்கு அவரை பார்ப்பதற்காகவே நான் வர இருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த நூல் பேசியது, அந்த நூல் சரித்திரம் படைத்தது, அந்த நூல் எல்லாவற்றையும் தாண்டி இலக்கியம் மட்டுமல்ல, இதயத்தை தொட்டு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்திய அந்த மாபெரும் 5 நூல்களை அன்றைய தினத்திலே அவர்கள் வெளியிட்ட இந்த நூல்களும் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நூல்கள் என்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். நான் எல்லா நூல்லையும் 10 நூல் வாங்கணும்னு சொல்கிறதுக்கு என்னுடைய எல்லா நீதியரசர்களுக்கும் எல்லா தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லிவிடுகின்றேன். முதலிலே இந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சியிலே இங்கே ஒரு நன்மைக்காக இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பணிகளும் சமுதாய பணிகளுக்காக
அவர் செய்வதற்காக தன்னை அர்ப்பணித்திருப்பதற்காக என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இன்றைக்கி பொதுப்பணியில் செலவழிக்க நினைக்கும் போது பொருள் இல்லை, பொருளும் புகழும் சேர்ந்த பின்னே பொதுப்பணியில் நினைவில்லை, போதுமான பொருள் வந்து பொதுப்பணியின் நினைவு வந்தால் போட்ட திட்டம் நிறைவேற கூட்டாளிகள் சரியில்லை. அது இருந்தால் இது இல்லை, இது இருந்தால் அது இல்லை, அதுவும் இதுவும் சேர்ந்திருந்தால் அவனுக்கு இங்கே இடம் இல்லை. அதை உடைச்செறிஞ்ச நம்முடைய அருமைக்குரிய விழா நாயகனுக்கு நான் பெருமையோடு மகிழ்ச்சியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அவரும் அவர் துணைவியாரும் சேர்ந்து குடும்பமாக எடுத்த இந்த முயற்சி ஒருவர் 1000-ம் இருவர் 16,000-ம் இருக்கக்கூடிய ஒரு பலம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அன்பு சகோதரி வைஜெயந்திமாலா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவிலே பல தலைவர்கள், நல்ல பல்வேறு தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மதுரையிலே ஒரு தலைசிறந்த மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் எஸ்ஜி பாலமுருகன் அவர்களுக்கு என் வணக்கங்களையும், இந்த சபையிலே எப்பொழுதும் மக்களுக்காக தொண்டாற்றி கொள்வது மட்டுமல்ல, மதுரை மண்ணிலேயே எல்லாருக்கும் அன்னதானத்தை எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டார் குருசாமி அவர்களுக்கும் என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அருமை நண்பர்கள் இங்கே நூலினை பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய எஸ்வி சூரஜ் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய திருமுருகன் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடிட்டர் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய 25-30 வருடங்களாக எங்களோடு தொடர்ந்து பணியாற்றக்கூடிய நேதாஜி அவர்களுக்கு, என்னுடைய அருமை சகோதரருக்கு நான் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய துணைத் தலைவர் கீதாமணி அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 கருத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஒன்று, இந்த நூலினை நான் பார்த்தேன், வர்றப்போ தான் பார்த்தேன். காலையில் பிறப்பிட்டு வர்றப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து காரில் வர்றப்போ படித்தேன். ஒரு நூல் சின்ன சின்ன வெளிச்சங்கள், தடைகளை தகர்ப்போ வாருங்கள் என்ற முன்னுரையை நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் படிக்கும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த முன்னுரையிலேயே ஒருத்தருடைய இதயம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா அவருடைய முன்னுரையை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவருடைய கருத்திலே அவர் எந்த அளவிற்கு இருக்கிறார் என்பதை தெரியும். உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாகில் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று சொன்னான் பாரதி. இங்கே அவர் முன்னுரையில் சொல்றார், என் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள என் பெற்றோர் கடந்து வந்த பாதையை அறிந்து கொண்டாலே போதும், அவமானங்களை சகித்து கொள்வது அது ஆயக்கலைகளில் 64க்கும் மேல் என்பதை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதை பெருமை அடைகின்றேன். தீர்வு சொல்ல இங்கே யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வு கேட்க நீ கெட்டவனும் இல்லை என்று சொன்ன பாரதியின் கருத்தை அவர் எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு வார்த்தை ஏன் இந்த அளவுக்கு அவர் உயர்ந்திருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் மனைவி ஒரு முக்கிய காரணம், ஆனால் வித்வான் சண்முகமும் மிகப்பெரிய காரணம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அவருடைய தந்தையார், எவரையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாக பறப்பான், நீ அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான கருத்தை அவர் வடித்திருக்கிறார் என்று சொன்னால், யாரையுமே உலகத்தில் பிறந்த எல்லாருமே யூனிக். we are born to win, we were born to win என்று நாம் சொல்ல முடியும். ஒருவர் கூட உலகத்திலே அற்பமாக யாரையும் எண்ணக்கூடாது. அற்பமாக ஒரு மனிதனை எண்ணிவிட்டாலே நாம் அற்பமாக ஆகிவிடுவோம். அந்த கருத்தை அவர் மிக தெளிவாக அவர் தந்தையார் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய மந்திரத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு மாமனிதர் இங்கே வந்திருக்கார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், என்னுடைய அருமை தம்பி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் இலக்கியத்தினுடைய முக்கிய பேராசனாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறிக்கொள்கின்றேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முதல் புக்கில் 41 கட்டுரை 108 பக்கங்களை அவர் எழுதியிருக்கின்றார். 12வது படைப்பு இந்த சின்ன சின்ன வெளிச்சங்கள். அவர் சொன்ன அந்த கருத்தில் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது 3 மாமனிதர்களை பற்றியான ஒரு வாழ்க்கையை அவர் எடுத்து அழகாக சொல்லியிருக்கின்றார். ஒரு பெற்றோர், ஒரு பையன் ஸ்கூலுக்கு போகிறான், அந்த ஆசிரியர் கேட்குறாரு, நீ என்னவாப்பா வரணும்னு நினைக்கிறேன்னு கேட்குறாரு. எல்லோரும் வக்கீல், அது டாக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இல்லை ஸ்பேஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க.
இவன் சொல்கிறான், நான் ஒரு குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறான். எல்லாம் சிரிக்கிறாங்க, ஹோல் ஸ்கூலே சிரிக்குது. அந்த அவமானத்தில் அவன் வீட்டுக்கு வரான். அவங்க அம்மாட்ட வந்து சொல்கிறான், அம்மா நான் அப்படி அழுதுகிட்டே இருப்பான். என்னப்பா ஏன் அழுகிறேன்னு கேட்குறப்ப சொல்லப்போ, நான் வந்து என்ன ஆளாம்னு கேட்டப்போ நான் குதிரை வண்டிக்காரனானு சொன்னேன். அப்படின்னோடனே, வெரி குட், நீ குதிரை வண்டிக்காரனாக வரேன்னு சொன்னது வாழ்த்துக்கள். ஆனால் அது எப்படிப்பட்ட குதிரை வண்டிக்காரனாக மாறணும்னு சொன்னால், மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு எப்படி அங்கே கிருஷ்ண பரமாத்மா எப்படி அவர் படையெடுத்து அவருக்கு போவதற்கு உதவியாக இருந்ததைப் போல நீ வர வேண்டும், அதுதான் என் ஆசை என்று சொல்லிய அந்த மிகப்பெரிய ராமகிருஷ்ண மடத்தை நிறுவிய மாமனிதன் சுவாமி விவேகானந்தரை அவர் எடுத்து சொன்ன பாங்கு இருக்கிறதே, எழுமீன் விழுமீன் கருதிய கருமம் வரை உழைமீன், நான் உடலை உகுத்துவிட்டு ஓசையாக விளங்குவேன் என்று சொன்ன அந்த சுவாமிஜியின் கருத்தை அவர் எப்படி உருவானார் என்பதை அற்புதமாக எடுத்து சொன்னதற்காக என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஒரு பெற்றோர், ஒரு மாணவன், ஒரு அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வருது. வீட்டில் சப்பாத்தி சுட்டு கொடுக்குறாங்க. பார்த்தா ரொம்ப கருகி போயிருக்கு. அந்த அம்மாவே எடுத்து ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு வைக்கிறப்பே ரொம்ப பரிதாபமாக வைக்குது. ஆனால் இவர் மகிழ்ச்சியோடு அந்த ஹஸ்பண்ட் சாப்பிடுவார். உடனே அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான். எல்லாம் முடித்தது பிறகு, ஏன்ப்பா அது அவ்வளோ கருகிருச்சு, எப்படி நீங்கள் எடுத்து இவ்வளவு சாப்பிட்டா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்பார். அது கருகி தான்ப்பா இருந்துச்சு, அம்மா காலையிலேருந்து நமக்காக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு எங்கெங்கேயோ நமக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவள் செஞ்சுருக்கா, அவள் மனசு நோகக்கூடாது. நான் சொல்கிறேன், கருகிய ரொட்டி கூட பெருசு இல்லை, ஆனால் யாரையும் காயப்படுத்தி பேசுகிறதாப்பா ரொம்ப மோசம் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் எடுத்து வைத்திருந்தார். அவர்தான் உலகத்தினுடைய தலை சிறந்த மாணவர்களின் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் என்பதை அவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். மூன்றாவது ஒரு சிறுவன், அவன் பள்ளிக்கூடத்துக்கு போவான். அந்த மாணவன், அந்த வாத்தியார் அந்த டீச்சர் அம்மா கையில் உங்கள் அம்மாட்ட போய் இந்த லெட்டரை கொடுன்னு சொல்லி கொடுத்துரும். இந்த லெட்டரை வாங்கிட்டு போய் அம்மாட்ட கொடுப்பான். அதில் பார்த்தா, உங்கள் மகனுக்கு அறிவு வளர்ச்சி ரொம்ப குறைவு, இனிமேல் அவன் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை. இந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதுட்டு ரூம்குள்ளே போய் அழுதுட்டு, பையன் கேட்பான், என்னம்மா அந்த லெட்டரில் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறப்ப, நீ மிகுந்த அறிவு உள்ளவன், உனக்கெல்லாம் இந்த பள்ளிக்கூடம் தாங்காது, உனக்கு நானே சொல்லித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் தான் டீச்சர்னு சொல்லி அவனை உருவாக்கி 1000 கண்டுபிடிப்புகளை, மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை தாமஸ் ஆல்வா எடிசனை உருவாக்கிய அந்த தாயை இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கிறோம். 3 பெற்றோர்கள். புவனேஸ்வரி தேவி உயர்ந்த எண்ணம்தான் சுவாமிஜி விவேகானந்தர் வந்தார். சைனாலுத்தீன் அவருடைய உயர்ந்த எண்ணம்தான் அங்கே அப்துல் கலாம் வந்தார். அங்கே நான்சி அவருடைய மிக உயர்ந்த பணியின் காரணமாகத்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் வந்தார். நம் எண்ணங்கள் நம்மோடு முடிவதில்லை, நம்முடைய எண்ணங்கள் நாளைய தலைமுறையின் விதைகள் என்பதை அற்புதமாக இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், ஹேட்ஸ் ஆஃப் என்பதை சண்முக திருக்குமரன் அவர்களுக்கு நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆட்டிடியூட் இஸ் எ கண்டேஜியஸ் ஒன். நம்முடைய ஆட்டிடியூட் என்பது ஒரு வாழ்க்கையில் ஒருத்தன் காலையில் எந்திரிச்சு போகப்ப அவன் என்ன வார்த்தையை பேசுகிறானோ, வேர்ட்ஸ் ஆர் எ கிரியேட்டிவ் பவர். ஐ ஆம் பிளஸ்ஸர், ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ் அண்ட் பாவர்ட்டி, ஐ ஆம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஸ்ட்ரென்த், ஐ ஆம் சைல்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். அந்த வார்த்தைகளினுடைய முக்கியத்துவத்தை இந்த நூலிலே அவர் எடுத்து சொன்னதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த ஒரு சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு நூல் என்று சொன்னால், அரசியல் அதிசயம் காமராஜர். அரசியல் அதிசயம் காமராஜர் என்பதை அவர் எவ்வளவு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவருடைய எண்ணங்கள் இதிலே நமக்கு தெரியும். கல்விக்கண் திறந்தவர்கள் நமக்கு தெரியும். தீயன நாடார் என்றும், சிறுமைகள் நாடார் என்றும், வாழ்வியல் மாயங்கள் நாடார் என்றும், வெற்று மந்திரம் நாடார் என்றும், நீண்டவாய் கொண்ட மேடை சாய்க்கும் வரட்டும் வார்த்தைகளுக்கு நாடார் என்றும் அவர் எடுத்து சொன்ன பாங்கை நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். குலக்கல்வியை எடுத்து முறையை ஒழிப்பதை பற்றி அவர் எடுத்து சொன்னார். பல ஏராளமாக இருக்குது, 137 பக்கங்கள், 21 ஆர்டிக்கிள் அவர் எழுதியிருக்காரு. அதில் 11வது என்னை ரொம்ப தொட்டது. காமராஜரும் தோழர் ஜீவானந்தம் சொன்னால்,
அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, காலுக்கு செருப்பும் இல்லாமல் கால் வயிற்று கூழும் இல்லாமல் பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா, பாலின்றி பிள்ளைகளும் பட்டினியால் தாய் அழுவால் வேலையின்றி நாம் அழுவோம் வீடு முச்சூடும் அழும், குண்டிக்கு ஒரு துண்டும் இல்லை கோல் வரும்ப தாளை இல்லை ஒண்ட குடிசை இல்லை திண்டாட்டம் வாட்டுதடா, கோதிக்கால் பூதமடா அவன் கோபத்தின் ரூபமடா என்று தொழிலாளர்களை பாடிய அந்த ஜீவாவை பற்றி மிக அற்புதமாக காமராஜருக்கும் அவர் 2 பேரும் 2 அணி. இது வட துருவம்னா அது தென் துருவம். எப்படி மதுரையில் வைத்தியநாத ஐயர் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய தலைவர் ராமமூர்த்தியை காரில் வச்சு கொண்டு போய் சட்டசபையில் விட்டாரோ, அதே மாதிரி இவங்க 2 பேரும் வட துருவம் தென் துருவம். ஆனால் கர்ம வீரரும் அவருக்கும் இருக்கிற உறவை மிக அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவர் நைட்டெல்லாம் ட்ரெயினை விட்டுட்டு ஜீவா ஒரு இடத்திலே இருந்து காலையில் 2 பேரும் சந்திக்கிறாங்க. பசி அவருக்கு. காமராஜரை பார்த்து சொல்கிறார், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குல்ல, எனக்கு ஏதாவது டீ வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி காமராஜர்கிட்ட கேட்குறாரு ஜீவா. உடனே இவர் போய் டீயும் பண்ணும் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுக்குறப்ப தட்டி விட்டால் ஒரு சட்டையில் கொஞ்சம் காசு இருக்கிற சத்தம் கேட்குது. காமராஜர் கேட்குறாரு, ஏப்பா சட்டை பையில் தான் காசு இருக்கே, நீ எது பசியாக இருக்க, நீ ஒழுங்காக சாப்பிட்ருக்கலாமேன்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, சட்டையில் இருக்கிற காசு என் காசு இல்லை, இது என் கட்சியினுடைய காசு, நான் இதை செலவழிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்ப கர்ம வீரர் கண்களில் தண்ணி வருகிறது. அதற்கு பிறகு ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு நிகழ்ச்சி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த ஸ்கூலை அடிக்கல் நாட்டு விழா ஜீவா தொடங்கி வைத்திருக்கிறார். அந்த வழியாக வந்த நம்ம முதலமைச்சராக இருக்கக்கூடிய கர்ம வீரர் காமராஜர் அந்த வழியாக வந்துட்டு இருந்தவர் வண்டியை நிறுத்தி நேராக இவர் வீட்டுக்கு விடுன்னு சொல்லி விடுறாரு. வீட்டில் சேரே கிடையாது ஜீவா வீட்டில். 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நின்று பேசிகிட்டு இருக்கிறப்ப, நீ தான்ப்பா அடிக்கல் நாட்டின, நீ வந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நீ போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்லி இவரை அனுப்பிச்சிட்டு அரை மணி நேரத்தில் வரேன்னு சொல்லி அங்கே கர்ம வீரர் அவருக்காக வெயிட் பண்ணுறாரு. வெயிட் பண்ணக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுது. இவர் பின்னாடி வராரு. என்னப்பா உனக்காக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண, ஏன் இவ்வளோ லேட்டுங்கிறாரு. எனக்கு இருந்து ஒரே ஒரு வேஷ்டி, அந்த வேஷ்டியை நான் துவைச்சு போட்டு காய போட்டு நான் இங்கே வந்திருக்கேன். அப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாட்டிலே நாம் வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெருமை. சுதந்திரம்தான் பெற்றுவிட்டால் இந்திய தாய், சொல்லேனா மகிழ்ச்சியிலே திளைப்பால் என்று தூங்காமல் இரவு பகல் பாடுபட்ட தோழர்களே, தாய்மாரே, தந்தைமாரே, சிறை வாழ்க்கை வேற்றாரின் கொடிய சட்டம், சித்திரவதை குண்டடிகள் யாவும் தாங்கி தேகமெல்லாம் தியாகவடு பெற்று நின்ற சிங்கக்கால் செக்கிழுத்த சிதம்பரமே, ஒருமையிலே பன்மையில்லை ஒன்று திரள்வோம் என்று சொன்ன சுபாஷ் வீரா, ஒருமையெல்லாம் மடிவதற்குள் சுட்டு கொல்லப்பட்ட அண்ணல் காந்தி, பல தலைவர்கள் வாழ்ந்த நாட்டிலே இங்கே மிகப்பெரிய பணி. ஒரே ஒன்றை சொல்லி நான் முடிக்கின்றேன். அவர்கள் அந்த ஜீவா அவர்கள் கடைசியாக அவருடைய வறுமையை பார்த்து கர்ம வீரர் என்ன முடிவெடுக்கிறாருன்னா, இவன்கிட்ட எது சொன்னாலும் செய்ய மாட்டான், காசு கொடுத்தா வாங்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டார், ஒன்றே ஒன்று செய்வோம். அவர் மனைவி நல்லா படிச்சிருக்கு, அவங்க இதில் நேராக சொன்னால் அவர் கேட்க மாட்டார். அவங்க பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் டீச்சர் போஸ்ட் காலியாக இருக்குதுன்னு சொல்லி நீ போய் சொல்லுங்கள், அந்த அம்மா போடட்டும், அதுக்கு டீச்சர் போஸ்ட் கொடுப்போம்னு சொல்லி அந்த ஆசிரியை பதவியை அவர் வாங்கி கொடுத்தார் கர்ம வீரர் காமராஜர். அந்த அளவில் தலை சிறந்த ஒரு தலைவன் கடைசி சாகரப்ப ஜீவா, அவர் சொன்ன வார்த்தை, அவருக்கு ஒரே ஒரு வார்த்தை, நான் போய் கர்ம வீரர் காமராஜர்கிட்ட போய் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு அவர் இறந்தார். அந்த அளவிற்கு ஒரு தலை சிறந்த தலைவனை இவர் படமாக எடுத்து காட்டியது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. நான் அவருக்கு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிரிப்பு இனிப்பிலே சாதனை படைத்திருக்கிறார். அதில் நானும் அவரும் போன பல நிகழ்ச்சிகளை அவர் சொல்லியிருக்கின்றார். வருஷ நாடுனாலே ஒரு பெரிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் பட்டிமன்றம் போகிறப்ப அவர் அழைத்து கொண்டு நான் போனேன். அந்த நிகழ்ச்சி அவரே சொல்வார் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் அவரை தொடரவும், அவர் பணிகள் எப்பொழுதும் வெற்றி பெறவும், அவருடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் அவருடைய God's goodness and mercy follow you all the days of your life. God's favor surrounds you like a shield. You are a more than a conqueror என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மிக அற்புதமாக எப்போதுமே சாமிதுரை ஐயா அவர்கள்
நமக்கு எல்லாத்துக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு கருத்துக்களை கூறி நம்மளை எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஆழ்ந்து கவனிக்கத்தக்க வகையில் பேசுவார். அவருக்கு எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. அடுத்ததாக மனித நேய மாமணி விருது பெற திரு டி குருசாமி, சமூக ஆர்வலர், நட்சத்திரம் நண்பர்கள் அறக்கட்டளை தொடர்ந்து 500வது நாட்களாக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வரும் 1000 நபர்களுக்கு அன்னதானம் அளித்துள்ள ஐயா குருசாமி ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்கள் மதுரை இலக்கிய பேரவை சார்பாக கௌரவம் செய்ய இருக்கிறார்கள். அனைவரும் நல்ல கரவொலி எழுப்பலாம், நல்லா கைதட்டலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மிகப்பெரிய சாதனைன்னு இதை சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பிற்குரிய பெருமை மிக்க குருசாமி ஐயா அவர்களுக்கு மதுரை இலக்கிய பேரவை சார்பாகவும் சன்சரன் சமூக அறக்கட்டளை சார்பாகவும் டாக்டர் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நல்ல கரவொலி எழுப்பலாம். சாமிதுரை ஐயா அவர்களுக்கு மாலை, சந்தன மாலை அணிவித்து, சூரஜ் ஐயா அவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. இது ஒரு பெருமைக்குரிய தருணம் அல்ல. எப்போதுமே சாதனையாளர்களுக்கு கைத்தட்டுகள் தான் நல்லா ஊக்கம் மருந்து. நல்லா கைதட்டலாம். இந்த நிகழ்ச்சியில் இன்று காலை உணவும் மதிய உணவும் தந்து நமக்காக மிகவும் பெருமைப்படுத்தி இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் திரு டாக்டர் எஸ்.ஜி. பாலமுருகன் அவர்கள் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், குரு மருத்துவமனை அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நிகழ்ச்சியின் கதாநாயகன் திரு சண்முக திருக்குமரன் அவர்களுக்கும் அவருடைய மனைவி வைஜெயந்தி மாலா அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். மேலும் நூல்களை பெற வந்திருக்கும் திரு சண்முக சுந்தரம், திரு திருமுருகன், திரு சூரஜ் சுந்தரசங்கர், திரு கமருதீன், திரு ராமகிருஷ்ண முரளி, வாழ்த்துறை வழங்க வந்த திரு அசோகன், திரு கலாவதி ஜெய், திரு நந்தராவ், மெடிக்கல் அசோசியேஷன் இதில் நடக்கிற பட்டிமன்றத்துக்கெலாம் நான் தான் அவரை கூட்டு போய் பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் பொழுது அங்கே உள்ள மருத்துவர்களை பாராட்டும் அளவிற்கு திறமையாக பட்டிமன்றங்களை அவர் நடத்தி கொடுத்தவர். அவருடைய தமிழ் பற்றால் எங்களுடைய மருத்துவமனையிலும் அகமயில் மன்றம் என்ற ஒரு தமிழ் நிகழ்வை தொடர்ந்து நடத்தி வந்தோம். இன்று அரசு நிகழ்ச்சிகள் எதுவானாலும் பொது நிகழ்ச்சிகள் எதுவானாலும் அனைத்திலுமே வர்ணனையாளராக திரு குமரன் இருக்கும் பொழுது தான் அந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுகிறது. அரசே இவரை அழைக்கும் அளவிற்கு இவருடைய புகழ் தமிழக மற்ற மதுரை மக்களின் மனதில் எழுந்துள்ளது. இவருடைய புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்கு இவரை பற்றி தோன்றியது, தமிழ் நெஞ்சங்களை தொட்ட எழுத்து வீரர், சிந்தனையால் கவர்ந்த நாவலர், மொழியால் மயில்முட்டிய நகைச்சுவை பாவலர் என அவரை வாழ்த்த மனசு துடிக்கிறது. ஒரு புத்தகம் எவ்வாறு இருக்க வேண்டும், அது தத்துவ புத்தகமாக இருக்குமாயில் அதில் நம்ம மரபு, வாழ்வியல், மக்களின் மனநிலை ஆகியவை பிணைந்து இருப்பதே ஒரு புத்தகத்திற்கு சிறந்த உதாரணம் என டால்ஸ்டாய் கூறினார். அந்த வகையில் அவர் எழுதிய அனைத்து புத்தகங்களிலுமே அவர் கையாண்டு உள்ளார். நமக்கு தேவையான ஆன்மீகம், வாழ்க்கை நெறி, வரலாறு, நகைச்சுவை, இலக்கியம் என ஐந்தையும் அவர் ஒரு தலைப்புகளாக எடுத்து 5 புத்தகங்கள் எழுதி அதை ஒரே நாளில் தொகுத்து வெளியிடுவது என்னை வியக்க வைக்கிறது. அவர் எழுதிய சொக்கன் சுமந்த மண் இதில் ஆலய விழாக்கள் சார்ந்த கிராமிய பாரம்பரியத்தையும் சமூக ஒற்றுமையின் அதிரடி அடையாளத்தையும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். இதில் நம் மரபு, நம் அடையாளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறியுள்ளார். சும்மா இரு சொல்லற இது முருகப்பெருமானின் ஆன்மீக குணங்களை நவீன வாழ்க்கையுடன் இணைத்து எழுதியிருக்கிறார். இதில் அறவழி ஒன்று மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் என்பதனை திருவள்ளுவர் கூறியபடி அறம் செய்ய விரும்பு அறிவுடையார் மேல் மரம் தவிர வாழ்க்கை நெறி, அந்த தத்துவத்தை இவர் தனது புத்தகத்தில் தெளிவாக விளக்கியுள்ளார். சின்ன சின்ன வெளிச்சங்கள், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சிறிய நிகழ்வு தான் பெரிய பாடமாக அமையும். அந்த கருத்தியலில் அவர் பல கருத்துக்களை ஒரு சிறு விசிறி போல் நம்மை தூண்டும் பலவேறு கதைகளின் தொகுப்புகளை கூறியுள்ளார். சிரிப்பு, இனிப்பு, நகைச்சுவை ஒரு மனிதனுடைய
உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நகைச்சுவையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு பல ஸ்ட்ரெஸ் சார்ந்த நோய்கள் வராது என்பது அறிவியல் பூர்வமான நிரூபிக்கப்பட்ட ஒன்று. அதை அவர் அந்த புத்தகத்தில் சிறப்பாக விளக்கியுள்ளார். அரசியல் அறிஞர் காமராஜ், அதில் அந்த புத்தகத்தில் காமராஜரின் நேர்மை, தொலைநோக்கு பார்வை, கல்விக்காக செய்த தொண்டுகள், சுயநல இல்லாத தலைவர் என அவரை பற்றி விழாவாரியாக இளம் தலைமுறையிற்கு என்ன தேவையோ அதை தெளிவாக விளக்கியுள்ளார். அவரது ஒவ்வொரு நூலும் ஒரு தனி உலகம். ஒரு நூல் ஆன்மீகத்தின் அடர்ந்த காட்டை தெளிவாக வழிநடத்துகிறது. மற்றொரு கிராமத்து மண் வாசனை கலந்த வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. இன்னொரு நூல் சமூக புரட்சிக்கான வழிகாட்டியாக ஒரு தலைவரின் உன்னதத்தை காட்டுகிறது. மற்றொரு நூல் சிறிய நிகழ்வுகளிலிருந்து பெரிய விழிப்புணர்வை பெற வேண்டும் என சின்ன சின்ன எண்ணங்களை பெரிய சிந்தனையாக்கிறது. கடைசி நூல் சிரிப்பு மூலம் வாழ்க்கையின் சிரமங்களை இலகுவாக்கும் ஒரு வாழ்க்கை ரகசியத்தை கூட்டுகிறது. இந்த நன்னாளில் அவர் மேலும் பல நூல் எழுத வேண்டும். இந்த நூல் இந்த காலத்திற்கு மட்டும் இல்லாமல் எந்த காலத்திலும் இருக்குமாறு காப்பியமாக, அதாவது இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் ஏற்றல் வேண்டும் என பாரதியாரின் கூற்றுப்படி அவர் அடுத்து பல காப்பியங்கள், அந்த காப்பியங்கள் கல்லூரியில் பாட புத்தகமாக வருமாறு அத்தகைய நூலை எழுத இறைவனை வேண்டுகிறேன். கடைசியாக நான் சொல்ல வேண்டியது, நம்ம காந்திஜி சொன்ன ஒரு வேர்டிங்ஸ், the best way to find yourself is to lose yourself in the service of others. மற்றவர்களுக்காக வாழ்க்கும் போதே நீங்கள் சமூகத்தில் ஒரு சிறந்த நிலையை அடைந்து விடுகிறீர்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய சண்முக திருக்குமரன் பல்லாண்டுகள் வாழ்ந்து பல சிறந்த சாதனைகளை புரிய இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த புத்தகத்தை வாங்குவதற்காக நான் விருப்பப்பட்டு என்னை விரும்பி வருபவர்களுக்கு நான் ஏதாவது ஒரு பரிசு அல்லது நினைவுப் பொருட்களை கொடுக்கும் பழக்கத்தை கொண்டிருக்கிறேன். இனிமேல் இவருடைய புத்தகத்தை பரிசாக கொடுப்பதற்கு இவருக்கு நான் 10,000 ரூபாய்க்கு புக்குகளை பெற்றுக்கொள்கின்றேன். சிறப்பு படியின் முதலாவதாக டாக்டர் ஐயா அவர்கள் 10,000 ரூபாய்க்கு புத்தகங்கள் பெறுகிறார். அவர்களுக்கு நல்ல கரவொலி எழுப்பலாம். மேலும் சிறப்பு படி பெற விரும்புபவர்கள் மகேஸ்வரி மேடம் கிட்ட வந்து ரூபாய் செலுத்தி அதற்குரிய டோக்கனை பெற்றுக்கொள்ளுமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். 5 புத்தகங்களின் விலை 1300 ரூபாய். 5 புத்தகங்களின் விலை 1300 ரூபாய். மேடையில் இருக்கிற பெருமக்களுக்கு சிறப்பு செய்கிற நேரம். நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பாலமுருகன் அவர்களுக்கு எங்கள் பேரவையின் பொருளாளர் திரு ராம்நாத் பாபு அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்வார். நல்ல கைத்தட்டலாம். அடுத்தபடியாக மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்களுக்கு சிறப்பு செய்கிற பணி அகில இந்திய தலைவர் மாமதுரியர் இயக்கத்தின் மூலமாக சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருமுருகன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். செயலாளர் திரு போத்திராஜன் அவர்கள், அவர்களை தொடர்ந்து KM சாரீஸ்னுடைய இளம் தொழிலதிபர், சிறந்த மனிதர், மனிதநேய பற்றாளர், எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கமர்தீன் அவர்களுக்கு நம்முடைய சன்சரன் சமூக நல அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலர் திருமதி வைஜெயந்திமாலா அவர்கள் பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நிகழ்ச்சியிலே வருகை தந்து பெருமை சேர்ந்திருக்கிற SVS சூரஜ் சுந்தர் சங்கர் அவர்களுக்கு எங்களது பேரவையினுடைய இணைச் செயலாளர் காளீஸ்வரன் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்துகிறார்கள். எங்களது பட்டய கணக்காளர் திரு ராமகிருஷ்ண முரளி அவர்களுக்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். நல்லா கரவழி கொடுக்கலாம். எங்களை நெறிப்படுத்துபவர் எங்களது பட்டய கணக்காளர்கள் திரு ராமகிருஷ்ண முரளி அவர்கள். இன்றைக்கி அவருக்கு பயங்கர பிஸி ஷெட்யூலு. அதில் நமக்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்புக்குரிய மனிதர் பட்டய கணக்காளர் திருமதி கலாவதி ஜெய் அம்மா அவர்களுக்கு
நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பொன்னாடை பொருத்தப்படுது. சன்சரன் நிர்வாக அறங்காவலர். அடுத்து சுவாமிநாதன் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இளம் தொழிலதிபர் திரு கமர்தீன் அவர்கள் பாவம் காலையிலிருந்து தான் வெளியூர்ந்து வந்திருக்கிறாங்க. அவர் இப்பொழுது சிறு வாழ்த்துறை வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சன்சரன் சண்முகம் மற்றும் கல்வி நில அறக்கட்டளை மருத்துவ இலக்கியம் பேரவை முப்பெரும் விழா அழைப்பதற்கு என்னைய விருந்தினராக அழைத்ததுக்கு மிக்க நன்றி கூறி சண்முக திருக்குமரன் ஐயா நூல்கள் வெளியிட்ட விழாக்கு எனக்கு வருகை தருக்கு மிக்க நன்றி தெரிவித்துக்கிறேன். நிறைய மேடையில் பேசியிருக்கோம். இது மாதிரி உள்ள ஒரு மேடையை முதல் தடவை என்னை அழைத்ததுக்கு நன்றிங்க ஐயா. நூலகம் நிறைய நூலை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு இவ்வளோ பேர் மக்கள் ஆதரவு கொடுத்து நானும் ஒரு 20 புத்தகங்களை இப்போ நான் வாங்கி கண்டிப்பாக மகிழ்கிறேங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய திருக்குமரன் அவர்கள் அகில உலகத் தலைவர் மாமதுரை இயக்கம் அவர்களுக்கு ஐயா வணக்கம் ஐயா. மிஸ்டர் உயர்த்து சூரஜ் சுந்தர் அவர்களுக்கு வணக்கம். அடுத்து இரா கிருஷ்ண முரளி அவர்களுக்கும் வணக்கத்தை கூறி நம்ம நிறுவனம் கேஎம் சாரீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மதுரையில் 65 வருஷமாக 3வது ஜென்ரேஷனாக அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்ஸ்டைல் துறையில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொழில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கேஎம் சாரீஸ் மூலிமா தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக நிறைய வியாபாரிகளை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக லேடிஸ் இன்றைக்கி ஒரு 5000 5000 அதில் 5000 வச்சு தொழில் தொடங்கலாங்கிற ஒரு கான்செப்டை ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 150 கடைகளுக்கு மேலே தமிழ்நாடு முழுவதும் திறந்து வச்சுருக்கோம். எங்களுடைய கேஎம் சாரீஸ் யூடியூப், இன்ஸ்டாகிராம், இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் டெய்லி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பெண்களுக்கு நிறையா வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கணும், தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேஎம் சாரீஸ் தொடங்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. திரு கேஎம் சாரீஸ் கமர்தீன் அவர்கள் எங்களது இலக்கிய பேரவையினுடைய வாழ்நாள் உறுப்பினர் சித்திக் பாட்சா அவர்கள் மூலமாக எங்களுக்கு அறிமுகமானவர். நல்லா சித்திக் பாட்சாவுக்கு நம்ம கரவழி கொடுக்கணும். ஏன்னா ஓபலா படித்துறையில் முதல்ல அதாவது கட்சிகள் தான் கூட்டம் நடத்தும். அப்போ இலக்கியத்தை ஒரு கூட்டம் நடத்தணும்னு சொல்லி சொந்த முயற்சியில் ஓபலா படித்துறையில் 1994 மிக பிரம்மாண்டமான ஒரு இலக்கிய கூட்டத்தை வலம்புரிஜான் தலைமையில் நடத்திய பெருமை உடையவர் சித்திக் பாட்சா அவர்கள். இன்றைக்கி திருப்பத்தூரில் இருக்கிறார். அவருடைய அருமைக்குரிய நண்பர் தான் கமர்தீன் அவர்கள். நல்ல இளம் தொழிலதிபர். எங்கள் பள்ளிக்காக அவர்கிட்ட நான் நன்கொடை வாங்க போயிருந்த பொழுது மாணவர்கள் அத்தனை பேருக்கு நான் ஷீல்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஷீல்டு கொடுத்து அதில் தொடங்கின எங்களுடைய உறவு இன்றைக்கு நம்முடைய பேரவைக்கு வருகை தந்து 20 புத்தகங்கள் 4 செட்டு வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல பலத்த கரவள்ளி கொடுக்கலாம் அவங்களுக்கு. மகிழ்ச்சி. அடுத்தபடியாக எங்கள் ராமகிருஷ்ண முரளியும் கலாவதி அவங்களும் ஒரு முக்கியமானதுக்கு போக வேண்டியிருக்கிறதுனால திரு ராமகிருஷ்ண முரளி அவர்கள் இப்பொழுது வாழ்த்து. அவர் பேச்சை நீங்கள் கேட்கணும். மிகச்சிறந்த மனிதர். எப்படி சார் கொண்டு போகிறது ட்ரஸ்ட்டை அப்படின்னு கேட்டால், நீங்கள் கொண்டு போகிற விதமாக கொண்டு போங்க சார், நான் எப்படி வேணாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய அருமையான மனிதர் திரு ராமகிருஷ்ண முரளி அவர்களை உங்கள் சார்பாக அழைத்து மகிழ்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க ஐயா? நன்றியா உங்களுடைய சிறப்பான முன்னுரைக்கு ரொம்ப நன்றி. சண்முக திருக்குமரன் ஐயா எனக்கு அறிமுகப்படுத்த ஆடிட்டர் கலாவதி மேடம் தான். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி ஐயா. ஜான்வரி 2025 ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் சண்முக திருக்குமரன் ஐயா. வருஷத்தோட வாரத்தில் என்ன பண்ணுவோம் எல்லாருமே? வெரி குட். யார் சொன்னது? சிறப்பு. அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் அனுப்பலாம். என்ன சொன்னார்?
அதை மாதிரி அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா எங்கள் பட்டய கணக்காரில் எல்லாருமே தொழிலில் வந்து என்ன பண்ணுவீங்க, இந்த வருஷம் எவ்வளோ வியாபாரம் பண்ணுவீங்க, எவ்வளோ செலவாகும், எவ்வளோ லாபம் வரும், வரி எவ்வளோ கட்டணும் அப்படின்றத பேசுகிறப்ப, அதை மாதிரி ஐயாட்ட கேட்குறப்ப 20 புஸ்தகங்கள் நான் இந்த வருஷம் நான் எழுதி அச்சிட்டு இது வெளியிடணும்யான்னு சொன்னார். என்னடா வித்தியாசமாக இருந்தது. அவரோட பேச்சானா ரொம்ப எனக்கு வந்து நிறைய என்னை கற்றுக்க வைக்கும். மொதல் குவார்ட்டர் கரெக்டாக மொத்தம் எத்தனை குவார்ட்டர் இருக்குது ஒரு வருஷத்துக்கு? 4 குவார்ட்டர்கள். வெரி குட். கரெக்டாக மார்ச் மாதம் 20ஆம் தேதி வராரு, 5 புஸ்தகங்கள் நான் வெளியிட போனேயா அப்படின்ட்டு கரெக்டாக அதை பண்ணிட்டார். அப்போ அந்த டயத்துலேயும் எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. பர்சனல் ரீசனால் வர முடியல, மன்னிக்கும். அடுத்தது ஜூன் மாதம், இப்போ ஜூன் முடிஞ்சு இப்போ ஜூலையில் இருக்கும். அடுத்த 5 புஸ்தகங்கள் சிறப்பாக எப்படி இந்திய அரசாங்கம் கூட சொல்கிறபடி நடக்குதா இல்லையான்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆஃபீஸ்லேயும் வந்து சொல்கிற மாதிரி கணக்கை நாங்கள் பண்ணுவோம்னு தெரில. கரெக்டாக அவர் சொல்கிறபடி அதை அப்படியே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கார். அழகாக கீதா மணி மேடம் வந்து தொகுப்புரை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க, வாழ்த்துக்கள். அவங்க அந்த 10 புஸ்தகங்களும் வந்ததுக்கு உற்ற துணையாக இருக்கிறது சன்சரன் ட்ரஸ்டோடைய தலைவி வைஜெயந்தி மாலா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயாவோட குரல் எல்லாருமே நல்லா பேசினாங்க. சுவாமிநாதன் ஐயா, சுவாமி துரை ஐயா என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவா அந்த முருகனோட இதை பற்றி சொன்னார். அதை மாதிரி நம்மளால் பேச முடியாது, நம்மளுக்கு இந்த பேப்பர் வேணும். அவர் ஆனால் சொல்லுவார், ஐயா குறிப்பு இல்லாமல் பேசுங்கய்யா அப்படின்றது. சுவாமிநாதன் ஐயா, சுவாமி துரைலாம் பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு ஆசானாக இருந்தவங்க, ஓம் சரவண பவ அப்படின்றது. ஆனால் நம்ம ஐயா பிட்டுக்கு மண் சுமந்த ஊர் நம்ம ஈசன் வந்து பண்ணியிருக்காரு. அதனால இந்த பிட்டை வச்சு பேசுறதுனால தவறு இல்லையா அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். பாரதி அவர்கள் வந்திருக்காங்க. பாரதி அம்மா இவங்க தான் பாரதி வேடமாக இருந்து கலக்கினாங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். அதே மாதிரி இல்லை அவங்களுக்கு பாரதி அம்மா சிறப்பாக இருக்கு, சிறப்பு. அதே மாதிரி மக்கள் தொண்டே மகேசன் துண்டு, தன் வாழ்நாளை பூரா மக்கள் தொண்டுக்காக வேண்டியே தன் வாழ்நாளை கொடுத்துக்கிட்டு சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிற அமுதன் ஐயா அவர்களுக்கு சிறந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐயா புஸ்தகத்தை சொல்கிறப்ப நீங்கள் வந்து அந்த சிரிப்பு இனிப்புன்ற புஸ்தகத்தை சொல்லணும்யா அப்படின்றது அதை பார்க்குற ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் வந்து சிரிப்பை தொலைச்சிட்டோம், அதையே சிரிப்பாக சொல்கிறீங்க. அதுக்கு பதிலாக சிறப்பு. உங்கள் பேருமா? சப்ராமா. நல்லா சிரிப்பை நிறைய பேர் தொலைச்சிட்டாங்க. அந்த சிரிப்பு இனிப்பு எல்லாருக்கும், யாருக்கு சிரிப்பை தொலைச்சிட்டோம். சுகர் யாருக்காவது இல்லாமல் இருக்கா? சிறப்பு. ஆனால் மெடிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நம்ம சிரித்தோம்னா சுகர் நம்மளை விட்டு ஒதுங்கி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய சிரிக்க அதுக்கு ஐயா ஒரு புஸ்தகம் எழுதி அனுப்பிச்சிருக்காரு. ஐயா ஒரு குறிப்பு, இந்த தடவை வந்து ஐடி சீசன், ஐடி ஃபைல் பண்ணுறது, அவங்களோட வருமான வரியெல்லாம் தாக்கல் பண்ணுற நேரம். நேற்றுக்கு 2 ஆசிரியர்கள் வந்தார்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு. 2 ஆசிரியர்கள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ ஐயா கூட சொன்னார், இந்த மதுரை எப்படி எல்லாருமே ஏன் சிரிக்கலைன்றதுக்கு ஒரு காரணம் சொன்னார். 2 பேரும் தனித்தனியாக ஆட்டோவில் வந்தாங்க ஆஃபீஸுக்கு ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு. ஐயாவோட சிரிப்பு இனிப்புன்ற புஸ்தகத்தில் உள்ள 2 குறிப்புகளை சொன்னேன். ஆட்டோவில் வந்தவங்க அவங்க வீட்டுக்கு சேர்ந்து திரும்ப எதில் போனாங்கன்னா ஷேர் ஆட்டோவில் போனாங்க. ஆட்டோவுக்கும் ஷேர் ஆட்டோவுக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்டோவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சவங்களோட பக்கத்தில் உட்காந்து போகலாம், ஆனால் காசு கொஞ்சம் கூட கொடுக்கணும். ஷேர் ஆட்டோவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிடிச்சவங்கள மடியில் உட்காந்துக்கலாம், இல்லை அவங்க மடியில் நீங்கள் உட்காந்துக்கலாம், ஆனால் அதோட கம்மியான காசில். அதை மாதிரி ஐயாவோட புஸ்தகம் ஒரு டிராவலுக்கே காஸ்ட்டை குறைக்கிற மாதிரி பண்ணியிருக்கு. சிறப்பான இது. அவருடைய குரல், அந்த சுவாமிநாதன் ஐயா, சுவாமி துரை ஐயா எல்லாருமே அவங்களுடைய குரல் வந்து அவங்களுடைய வாய்ஸை சொல்கிறேன், குயிலின் ஓசையை விட இனிமையாக இருந்தது. அவர்களுடைய தமிழ் தேனை விட அமிர்தமாக இருந்தது. எப்படி இருக்கு? தேனை விட அமிர்தமாக இருக்கு. ஐயா சிறப்பான பணி மேலும் மேலும் தொடர வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றியா இந்த வாழ்த்துக்கு. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தன்னுடைய அருமையான பேச்சால் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்து சென்று விட்டார் ராமகிருஷ்ண முரளி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நிகழ்வின் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருகிறார் கலாவதி ஜெயா அவர்கள், பட்டய கணக்காளர். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பட்டய கணக்காளர் ஐயா வந்து திரு ராமகிருஷ்ண முரளி ஐயா வந்து கொஞ்சம் 5 நிமிஷம் பேசினாலும் பட்டையை கலக்கிட்டு போயிட்டாரு. ரொம்ப அருமையான பேச்சாளர். சன்சரன் சமூகம் மற்றும் கல்வி நல அறக்கட்டளை மதுரை இலக்கிய பேரவையின் முப்பெரும் விழா
இந்த மாபெரும் முப்பெரும் விழாவில் கடல் போல நடந்துட்டு இருக்கிற இந்த அருமையான வர்ணனையாளர்களுக்கு மத்தியில், அவங்களுடைய சொற்பொழிவுகளுக்கு மத்தியில் ஒரு சின்ன கடலில் இருக்கக்கூடிய மீன் மாதிரி என்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போகிறதுக்கு இந்த சின்ன மீனுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு சண்முக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கும் திருமதி வைஜெயந்தி மாலா அவர்களுக்கும் இந்த சன்சரன் சமூக அறக்கட்டளைக்கும் என் மனமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புஸ்தகம் வெளியிடுறது அப்படின்னா அது எப்போவுமே நான் ஒரு தாய் தான் குழந்தையை எப்படி கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிறா அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். ஐயா இந்த வருஷம் 10 குழந்தைகளை பெத்தெடுத்துட்டாங்க. போன முறை 5 குழந்தைகள், இந்த முறை 10 குழந்தைகள், 5 சேர்த்து 10 குழந்தைகளாக தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு. இது உலகம் பூரா பரவணும். உலகத்தில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேரும் இந்த புஸ்தகங்களை வாங்கி படிக்கணும். அதுக்கு இந்த மீனாட்சியோட அருள் உங்களுக்கு என்னைக்கும் உண்டுங்க ஐயா. ஐயா காமராஜர் ஐயாவுடைய நம்ம கல்வி தந்தை காமராஜர் அவரை பற்றின ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க, அரசியல் பற்றியும். ஐயா அரசியலும் பேசுவாங்கன்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் எந்த மேடையிலையும் அரசியல் வேண்டாம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஐயாவால் இன்றைக்கி அரசியலும் பேச முடியும், ஆன்மீகமும் பேச முடியுன்றதை நிரூபித்து காமிச்சிருக்கிறாரு. ஒரு புஸ்தகத்து மூலமாக நம்ம எதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, எல்லாரும் சொல்லுவோம் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்குவோம், நல்ல நூல் படிக்கிறது மூலமாக நம்ம அறிவு மேம்படும், நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு சில புஸ்தகங்கள் எப்படி கீதாமணி மேடம் சொன்னாங்க, புத்தகத்தை திறக்க திறக்க உன் அகம் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லி. எந்த புஸ்தகத்துக்குள்ளேயும் நம்ம உள்ள மூடி ஊடி போகும்போது நமக்குள்ளே இருக்கிற ஞானம் பிறக்கப்படும் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். நான் எப்போவுமே ஒரு குட்டி கதை சொல்லுவேன். என்னோட உள்ள நுழைஞ்ச உடனேயும் மேடம் மேடம் உங்கள் கதை ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் போன தடவை சொன்ன லெனன் கதையை இன்ன வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா நிஜமாக அந்தந்த மேடைகளில் பேசும்போது கருத்துகள் நம்ம மனசில் இருக்கும், ஆனால் என்ன கதைகள்ன்றது ஆழமாக கேட்டவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ரொம்ப நன்றி. அதே மாதிரி தான் ஒரு அறிவு கதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்ற ஆசையில் இந்த குட்டி கதையை சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னுடைய உரையை. ஒரு ஊரில் ஒரு ரொம்ப கஷ்டப்படுற பெற்றோர்கள், அவங்களுக்கு ஒரு பையன் ரொம்ப படிப்புனா அந்த பையனுக்கு ரொம்ப விருப்பம் இல்லாமல் இருக்கிறான். அப்போ அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ படிக்கணும், நீ படிப்பு ஒன்று தான் உன்னை உயர்த்தும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வராங்க. அம்மா சொல்கிற கருத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு ஏறுது. அப்போது அவங்க அம்மா நோய்வாய்ப்படுறாங்க. அப்போ அவங்க கடைசியாக அந்த பையன் கையில் ஒரு லெட்ரு எழுதி கொடுக்குறாங்க, இதை நீ என்றைக்குமே உனக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாங்க. தான் தகப்பனும் அந்த பையனும் வளர்க்கப்படுறாருங்க. ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்குறான், வேறு ஏதாவது ஊருக்கு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எடுத்து அந்த நூலை பார்க்கும்போது அவங்க அம்மா என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கல்வி உன்னை உயர்த்தும், கற்பதை என்றும் நிறுத்தாதே, அதற்கு வயதும் தடையில்லை, மனதும் தடை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அந்த வாசகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு திரும்ப அவன் அவங்க அப்பா கிட்டக்கே போயிடுறான். ஏன் அவன் தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினச்சான்னா, அவங்க அப்பா அவனை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு. டெய்லி அடிக்கிறது, உதைக்கிறது, நீ போய் குடிச்சிட்டு அவர் நீ சம்பாரிச்சிட்டு வா, நீ வர காசில் தான் எனக்கு குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப துன்புறுத்திக்கிட்டே இருப்பார். அப்பாவோட துன்புறுத்தல் தாங்காமல் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டான். படிப்பு அவனால் தொடர முடியலை. டெய்லி ஸ்கூல் வாசலில் அந்த லஞ்ச் டைம் அவனுக்கு கிடைக்கும்போது 1 மணி நேரம் போய் ஸ்கூல் வாசலில் மட்டும் நின்றுட்டு வருவானாம். இதை பார்த்துட்டே இருந்திருக்காரு ஒரு வாத்தியார். பார்த்துட்டே இருந்த வாத்தியார் ஒரு 10 நாள் கழிச்சு அவனை கூப்பிட்டு பேசுகிறாரு, நீ ஏன் வெளியவே நின்றுட்டு போகிற, யூனிஃபார்ம் போட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்போ அவன் இல்லை சார் என் நிலைமை இதுதான் சொல்லி அந்த வாத்தியாருக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார். அப்போ அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாரு, மறுநாள் வான்னு சொல்லி அனுப்புகிறார். அனுப்பும்போது கை நிறைய புஸ்தகத்தை கொடுத்துட்டு, நீ டெய்லி இனிமேல் ஸ்கூலுக்கு வர வேண்டாம், நீ இந்த புஸ்தகத்தை படி, என்றைக்கெல்லாம் பரீட்சை நடக்குதோ அன்னைக்கு நான் செய்தி அனுப்புகிறேன், நீ சம்பாரிச்சுக்கோ, பரீட்சை மட்டும் எழுதிட்டு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி விஷயங்கள் அவன் ரொம்ப ஆர்வமாக அவங்க அப்பாவுக்கு சம்பாரித்து கொடுத்துட்டு நைட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான், தான் இறந்து போன அம்மாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி.
படிச்சுட்டே இருக்கிறான். ஒரு நாள் வந்து அவங்க ஊரில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அந்த எக்ஸிபிஷன் பற்றி அவன் தெரிஞ்சுக்க வரான். அப்போது அந்த எக்ஸிபிஷன் என்னென்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன். அவனுக்கு வந்து சயின்ஸ் பற்றி எதுவும் தெரியல. இருந்தாலும் ஏதாவது சாதிக்கணும், தான் அம்மா சொன்ன வார்த்தையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அந்த சார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான். அவர் நான் உனக்கு ஐடியா தர முடியாது, ஆனால் இது இங்கே நடக்குது அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாரு. இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. தான் கையில் காசு இல்லை, ஆனால் தனக்கு கிடைச்ச அந்த வருமானத்தில் ஒரு கொஞ்சம் பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி அவங்க அப்பா கிட்ட மிச்ச காசை கொடுத்துட்டு எலக்ட்ரிஷியன் கடையில் போய் சில பல்பு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவர்கிட்ட கடன் சொல்லிட்டு வரான். வந்து நைட்டு பூரா உட்காந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த செய்கிறான். செஞ்சுட்டு திரும்ப வந்து அவன் ரயில்வே ஸ்டேஷன் ஏறி போகிறான். போய் இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை வந்து நடக்கும்போது அவனுக்கு உள்ளே போக கால் கையெல்லாம் கூசமாக இருக்குது. ஏன்னா அவனுடைய ஆடைகள் வந்து அங்கேருந்து ஆடைகளோட ஒத்து போகலை. அவன் தான் கிட்டக்க பணம் இல்லை, தான் வந்து ஏழ்மையாக நடத்தப்படுறோன்றதை உணர்ந்தான், வறுமையால் கஷ்டப்படுத்தப்படுறோன்றதை உணர்ந்தான், தாழ்வு மனப்பான்மையை உணர்ந்தான். இருந்தாலும் போய் அதை வந்து எக்ஸிபிஷனில் ஷோ பண்ணான். அப்போ ஷோ பண்ண பிறகு இந்த மாதிரி மேடை ஏறி அவனை வந்து பேச சொன்னாங்க. அவனுக்கு மைக்கவே பிடிக்க முடியலை, ஆனால் தைரியமாக வர வச்சுட்டு பேசி அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணான். கடைசியில் அன்னைக்கு முடிவு வந்து அறிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவு தான். அவன்தான் அன்னைக்கு வந்து வெற்றியாளர்னு சொல்லி அறிவிக்கப்பட்டான். ஏன் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மித்த எல்லார மாதிரியும் சயின்ஸ் ப்ராஜெக்ட்னா ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு நினச்சி பண்ணலை. அவனுக்கு தெரிஞ்ச அறிவு என்னன்னா, இன்னைக்கு நடைமுறையில் தான் ஊரில் வந்து தண்ணி இல்லை, இந்த தண்ணியை எப்படி எளிமையாக தான் ஊர்லேருந்து எடுத்து மக்களுக்கு விவசாயத்துக்கு கொடுக்க முடியும், அவ்வளோதான். அவன் வந்து ஒரு ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷன் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது ரொம்ப ப்ராக்டிக்கலாக எடுத்தான். அதை அவன் அங்கே ப்ராக்டிக்கலாக ப்ரெசன்ட் பண்ணதை பார்த்து கிட்டத்தட்ட பல நாடுகள்லேருந்து வந்த சயின்டிஸ்ட்டு அவனுக்கு பல க்ரோர்ஸ் வந்து அவார்டாக கொடுத்து அவனை வந்து நல்ல எஜுகேஷனுக்காக வேறு நாட்டுக்கே வந்து அவனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் இறந்து போன அம்மாவோட ஆத்மாவும் அன்றைக்கி சாந்தி அடைஞ்சது. தான் பையன் வந்து என்றைக்குமே வந்து கல்வியை ஒருபோதும் விட்டுறக்கூடாதுன்னு அவங்க நினச்சாங்க. அப்போது அந்த பெரிய ஆளாகி அவன் ஒரு மேடையில் பேசும்போது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கி வந்து பல பேர் வந்து பணம் இல்லை, தான் ஊனமாக பிறந்துட்டோம், தான் கிட்டக்க எந்த திறமை இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஊனன்றது மனதில் இல்லை, யார் வந்து அறிவு கண்களை திறக்காமல் ஞானத்தை பெறாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் அறிவு குருடர்கள். அதனால் அந்த அறிவு குருட்டை எப்படியெல்லாம் போக்க முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகளில் போய் எடுக்கிற ஞானம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி அருமையான நூல்கள் மூலமாகவும் நமக்கு பல ஞானமான விஷயங்களை இன்னைக்கு பல அறிவு குருடர்களுக்கு திறப்பதற்காக அருமையான ஒரு நூல், இன்னைக்கு 5 நூல்கள் 10 நூல்கள்னு வெளியிட்டு இருக்கீங்க சண்முக திருக்குமரன் ஐயா. இது அடுத்த கட்ட இளைஞர்களை உருவாக்குறதுக்கான முயற்சி மட்டும் இல்லை, சாதாரணமான பிறந்த மக்கள் அனைவரும் சாமானியர்களாக இருக்கிறவர்களே சாதிப்பவர்கள் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவாங்க. நம்ம பிறந்ததே வரலாற்று பக்கத்தில் சில பக்கங்கள் நமக்காக எழுதப்படணும் தான். அப்படி சாமானியர்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? பணம் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த மாதிரி நம்ம கையில் கிடைக்கிற நல்ல புஸ்தகங்கள் மூட கிடைக்கிற அறிவு மட்டும்தான். சின்ன கருத்துக்களை கண்டிப்பாக உள்வாங்கியிருப்பீங்கன்ற நம்பிக்கையோட இறைவனுக்கும் வாழ்த்து தெரிவித்து நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனுமதியோட இந்த சால்வையை அந்த அருமையாக தமிழ்தாய் வாழ்த்து பாடின நிரஞ்சனாக்கு கொடுக்கலான்னு நான் ஆசைப்படுறேன். நிரஞ்சனாவை மேடை கலைக்கலாமா? இப்போது நம்முடைய நிகழ்விற்காக மதுரையின் துணை மேயர் நாகராஜன் ஐயா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல கரவொலி எழுப்பை அவர்களை மதுரை இலக்கிய பேரவையின் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். மிக அற்புதமாக தன்னுடைய அழகான பேச்சால் கதையால் இங்கு வாழ்த்துரை வழங்கிய கலாவதி ஜெய் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்ததாக அழைப்பதற்கு முன்பாக காமராஜர் பற்றிய சில சிந்தனைகள். காமராஜர் ஒருவரை ஒரு தடவை பார்த்து பேசிவிட்டால் போதும், அவரை எத்தனை ஆண்டுகள் கழித்து பார்த்தாலும் மிகச் சரியாக சொல்வார். அந்த அளவுக்கு அவரிடம் ஞாபக சக்தி மிகுந்திருக்கிறது. கட்சி சுற்றுப்பயணத்தின் போது எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் காமராஜர் சாப்பிடுவார். நேரு, சர்தார் பட்டேல், சாஸ்திரி உள்ளிட்ட பல வட மாநில தலைவர்களுடன் பேசும்போது மிக மிக அழகான ஆங்கிலத்தில் காமராஜர் பேசுவதை
பலரும் கேட்டு ஆச்சரியத்தில் வாயெடுத்து போயிருக்கிறார்கள் என்ற அற்புதமான கருத்தோடு இப்போது மனிதநேய மாமணி விருது பெற்ற திரு குருசாமி ஐயா, சமூக ஆர்வலர், நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அற்புதமாக போய்கிட்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கலந்துக்கிறக்கூடிய பாக்கியம் ஐயா சண்முக திருக்குமார் அவர்களுக்கு தான் நான் முதலில் நன்றி சொல்லிக்கணும். மேடையில் அமைந்திருக்கும் துணை மேயர் அவர்களுக்கும், மாமதுரை அவர்கள், வேல்முருகன் சார் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்க அனைவருக்கும், இங்கே வந்திருக்க அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளியீட்டு விழாவை நம்ம எப்போவுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நூல் நம்மளுக்கு விழாவில் விடுறதுன்னப்ப சார் அவர்கள் இன்றைக்கி 5 நூல் இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலைக்கு அந்த நூல்கள் ஒவ்வொரு பேருமே, அதிலே ஐயா முக்கியமான தேர்ந்தெடுத்த அரசியல் அதிசயம் இன்றைக்கி காலகட்டத்துக்கு மிக அவசியமான ஒன்று அது நூல்கள் என்று. அடுத்து சிரிப்பை மறந்து சார் சொல்லிட்டு போன மாதிரி நம்ம சிரிப்பெல்லாம் தொலைச்சி பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மொபைலில் கண்டென்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுனால எல்லாமே அதிலே மூழ்கி போயிருக்கோம். நம்ம பார்த்தோம்னா ராணி காமிக்ஸு, குமுதம், தினத்தந்தி, இது மாதிரி ஒரு காலத்தில் நம்ம ஒரு சின்ன ஜோக் பிடிச்சாலே அது அன்ற நாள் முழுவதும் நம்ம 2000க்கு முன்னாடி அந்த நம்ம மனசில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைய காலகட்டங்கள் அப்படி இல்லை. நம்ம எங்கேயாவது இடையில அந்த கேப் கிடச்சா நம்ம நூல்களை திறந்து பார்ப்பதே கிடையாது. நூல்கள் ஏன் நம்மளுடைய படிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உயிர், கண்டிப்பாக நீங்கள் அந்த நூலை எடுத்து கையில் வையுங்கள், அதுக்கு ஒரு உயிரோட்டம் உண்டு. தொடர்ந்து நீங்கள் ஒரு பக்கத்தை படித்த உடனே அது உங்களை விடவே விடாது. கண்டிப்பான முறையில் நாம் இன்றைக்குள்ள தலைமுறைகளுக்கு இந்த நூலகங்களை படிக்க சொல்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இன்னும் பார்த்தோம்னா அந்த 2000க்கு முன்னாடி காலகட்டங்கள் தான் நம்ம நூல்களை படித்து வரணும். இன்றைக்குள்ள தலைமுறைகள் வெகுவாக குறைந்து விட்டார். கண்டிப்பான முறையில் நம்ம அவேர்னஸ் கண்டிப்பாக அந்த நூலை எதுக்கு படிக்கிறோம்? நம்மளுடைய அறிவு திறமைகளை சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு நம்மளுடைய சிறந்த பண்பாளராகவும் அனைத்து விஷயங்களுக்கும் நம்மளுக்கு நூலகம் இருக்கிறது. அந்த மாதிரி ஐயா அவர்கள் இன்றைக்கி இந்த நூலகம் வெளியிட்டுறது அவர்களுடைய இது இன்னும் சிறப்பாக அவர்கள் விடணும். ஐயாவுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, ஒரு தாழ்மையான நட்சத்திர நண்பன் அறக்கட்டளை மூலமாக வைகையை பற்றி ஒரு நூல் கண்டிப்பான முறையில் எனக்காக என் மதுரை வாழும் மக்களுக்காக அந்த வைகை நதியோட வரலாற்றை ஐயா ஒரு நூல் விடணும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நீர்ன்றது இப்போ நம்மளுக்கு குடிக்கிறோம், தண்ணி கிடச்சிருது, நம்ம குடிச்சிட்டு இருக்கோம், வாங்குகிறோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இன்னும் 25 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு இல்லை, பல ஆய்வுகள் சொல்லப்படுகிறது. 0.5% தான் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியே இருக்குது. நம்ம யோசிக்கலாம், அது எப்படி நம்ம நிலப்பரப்பு கம்மி தானே, இந்த பூமியே தண்ணியில் நிறைஞ்சதானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு கொடுத்த ஏரிகள், ஆறுகள், குளங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாத்தையும் குப்பைகளையும் வீடுகளையும் நம்ம உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஐயாட்ட ஒரு முக்கியமான மதுரையை பற்றி, நம்ம வைகை நதியை பற்றி ஒரு புக்கு கண்டிப்பான அந்த வரலாற்றை எழுதணும். அந்த வரலாற்று சிறப்பு மக்கள், அந்த நதியோட உருவான கதை, அந்த நதியோட மதுரை மக்களுக்கு சிறப்பான இன்னைக்குள்ள மக்களுக்கு, நாங்கள் பழைய ஆளுகளுக்குலாம் எல்லாருக்குமே தெரியும் வைகை நதியை பற்றி, இன்னைக்குள்ள ஆளுகளை பற்றி தெரியும். அது மாதிரி இந்த நாளாக இன்றைக்கி இந்த மேடை கிடைச்சிருக்குன்னா, ஒரு வெளிநாட்டில் நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது அப்போ மொபைல் கிடையாது. நான் வெளிநாட்டு போன சமயத்தில் நூல் ஒன்று தான் என்னை இந்த உறவுக்கு சமூகத்தில் என்னை ஒரு சமூக பணி செய்ய சொல்லியிருக்குன்னா அது ஒன்லி படித்த நூலகத்தை வைத்து தான். நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அங்கே எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். வெளிநாட்டில் எங்களுக்கு இன்றைக்கி பேப்பர் மறுநாள் தான் அங்கே வெளிநாட்டுக்கெலாம் வரும். 2 நாள் கழித்து தான் நாங்கள் வளைகுடாலெல்லாம் வேலை பார்க்கும்போது வரும். எப்படான்னு காத்து கொண்டு இருப்போம். ஒரு வார இதழ் ஒரு விஷயத்தை நாங்கள் படிச்சிருக்கும் போது அடுத்த வாரம் எப்படா வரும்னு சொல்லி வேலைக்கு போனாலும் எங்களுடைய நூலகத்தில் மேலே தான் அந்த மெயின் அந்த உணர்வு கடந்து தான் நாங்கள் இன்றைக்கி இந்த விழாவில் கலந்ததுக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். அது மாதிரி இன்றைக்கி மதுரையை பொறுத்த அளவுக்கு சமூகத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், நம்ம ஒரு உதவி செய்தால் அது 4 பேருக்கு நல்லது செய்யணும். நம்ம பிறந்தோம் வளர்ந்தோன்றதை விட என்ன செஞ்சுட்டு போனார் ஒரு தனி மனிதன். எல்லோருக்குமே வரலாறு உண்டு. ஐயா சொன்ன மாதிரி எல்லோருக்குமே ஒரு இடம் உண்டு வரலாறு எழுதுறதுக்கு. அது மாதிரி எல்லோருக்குமே நீங்கள் வரலாறு படைக்க தான் பிறந்தவர்கள், யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது. ஆனால் நம்ம அந்த சாதனையை, நம்ம சிந்தனையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த சிந்தனை நம்ம பூட்டியே வைத்திருந்தால் கடைசி வரைக்கும் திறக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க.
உதாரணம் தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு வருடம் தான் என்னுடைய அமைப்பை ஆரம்பித்து, நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை ஆரம்பித்து, போன வருடம் மார்ச் 2024 நட்சத்திர நண்பர் அறக்கட்டளை, அவ்வளோதான். பெரிய 20 வருஷம் 15 வருஷம் அறக்கட்டளை நடத்தின மாதிரி ஐயாவோட அனுபவங்கள்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, அவங்களோட வசியமே கிடையாது. சிந்தனை நல்ல சிந்திச்சேன். என்ன செய்யணும், ஒரு உதவி செஞ்சால் அது 4 பேருக்கு நன்மையாக போய் சேரணும். அந்த மாதிரி ஒரு உதவியை செய்வோம், அது பயனுள்ளதாக இருக்கணும். அதுதான் என்னுடைய முதல் திட்டம். அரசு மருத்துவமனையில் வர்றவர்களுக்கு அங்கே அரசாங்கம் அங்கே உள்ள நோயாளிகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. சரி, அங்கே உள்ள உறவினர்களுக்கு உணவு கிடைக்கிறதா? இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சதில்லை. உள்ளே போயிட்டு வந்தால் நம்மளுக்குள்ள அவ்வளோ ஒரு வலி. நம்ம இன்றைக்கி சுகமாக இருக்கிறோம்னா அந்த உறவினர்கள் பல மாவட்டங்களிலிருந்து அங்கேருந்து வர்றாங்க. அதை நான் மனதில் கருந்து அந்த சிந்தனையை வெளிப்படுத்தின விஷயமாக தான் இன்றைக்கி 500 நாள் இடைவிடாமல் 1000 பேருக்கு நான் உணவு கொடுக்கக்கூடிய. இதை ஏன் சொல்கிறேன்னா, நல்ல சிந்தனையை வெளிக்காட்டுங்க. நான் வந்து இது வந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும், இது சாத்தியமா அப்படின்னு நினைக்கலாம். சாத்தியம், எல்லாராலையும் முடியும். முடியாது எதுவுமே கிடையாது. இது நான் ஒரு பகுதி தான் சொல்கிறேன். என்னுடைய அறக்கட்டளையில் நான் செய்கிற ஒரு தனி மனிதன். இட்ஸ் நாட் ஃபார் டொனேஷன் ஆர் எனிதிங், ஒன்லி ஃபார் என்னுடைய வருமானத்தை வைத்து தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். இதை வைத்து நான் எதையுமே நான் செய்து வைக்கவில்லை. ஏன்னா நம்மளோட சிந்தனை, நம்ம பணம் இருக்குது செய்கிறது இல்லை, ஆனால் சிந்தித்தாலே போதும் இந்த பிரபஞ்சம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு வந்துடும். அது மாதிரி தான் வைகை நதி. அதை நானும் இந்த இந்திய நாட்டின் ஒரு குடிமகனாக சொல்லுகிறேன். நான் ஏன் மதுரை, நான் பிறந்த மண்ணுக்கு என் வைகை நதியை நான் கடந்து செல்லும் போது அந்த இடத்துல மூக்கை பிடிச்சிப்போம், 5 நிமிஷம் நிற்க முடியல. அந்த அளவுக்கு மக்களே அங்கே குப்பம் நாட்டை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை நான் எனக்கென்ன நானும் போய் தாண்டி போகக்கூடாது. அதை மனதில் கொண்டுதான் அத்தனை படித்துறைகளையும் நான் சுத்தம் செய்து, பெயிண்ட் அடித்து, வண்ணம் பூசி, பூத்தொட்டு வைத்து அழகு பார்த்தேன். மறுநாளே தூக்கி உடச்சிட்டாங்க. என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தானே மக்களை கொஞ்சம் குறைச்சி மாற்ற முடியும். பூத்தொட்டி உடைக்கிறாங்க. சரி, ஓகே, அப்படியே நான் விட்டேன்னா தொடர்ந்தேன். நம்ம பணிகளை தொடர்ந்து செயல்படுவோம். எவ்வளோ இது வந்தாலும் சவால்களை எதிர்ப்பேன். எந்த விஷயத்தில் சவால்கள் இல்லை, எல்லா துறையிலும் சவால்கள் இருக்குது. ஆக நிறைய விஷயங்கள் நம்ம கல்விக்கு முதலிடம் நான் கொடுப்பேன். ஐயாவோட நான் சந்திப்பு பூரா கல்வி விஷயத்தில் தான் நான் சந்தித்து கொண்டே இருக்கிறேன். அந்த கல்வி விஷயத்தில் இன்றைக்கி ஒரு 6வது மேடை 7வது மேடை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன். கல்விக்கு நம்மளுடைய உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு செல்வம்னா கல்வி மட்டும்தான். இனி வருங்காலத்தில் கண்டிப்பான நம்ம பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பிள்ளைகளை படித்து வைத்தே ஆகணும். அது கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு தொழில் கற்றுக்கிட்ட காலங்கள் மாறி போயிடுச்சு. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம நல்லது செய்யல சிந்தனை கொண்டு வாங்க, வெளித்திறனை கொண்டு வாங்க. இந்த புக்குகளை நான் ஐயாவிடம் பெற்றுக்கொள்கிறேன். இதை வந்து இந்த புக்கை இன்னும் நீங்கள் வந்து இதில் உள்ள சிந்தனையை கருத்துகள் உங்களை தூண்டிவிடும். மக்களுக்கு என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், உங்களுடைய நல்லொழுக்கத்தை தூண்டிவிடும். ஸோ வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் இதை கேட்டு உள்ளிருந்தவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நேரத்திலே மகிழ்வோடு நட்சத்திர நண்பர்கள் ஸ்டார் குரு அவர்கள் 25,000 ரூபாய்க்கு புத்தகங்கள் பெறுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களது அறக்கட்டளைக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக திரு ஸ்டார் குருசாமி அவர்கள் 25,000 ரூபாய்க்கு எங்களது நூல்களை பெற்றுக்கொள்கிறார்கள். நல்ல உற்சாகமான கரவொலி கொடுக்கலாம். மகிழ்ச்சி. அடுத்தபடியாக சூரஜ், ரொம்ப நேரமாக அவரும் பாவம் மிகப்பெரிய ஒரு இளம் தொழிலதிபர், இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடியவர். அவர் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லா ஜோராக அவருக்கு கை தட்டுங்க சார். இப்போ ஒரு வித்தியாசமாக கை தட்டுவோமா? நான் வந்து 1 2 3 1 2 3 1 2 3 சொல்கிறேன், நம்ம செய்வோம். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. மகிழ்ச்சி. இது உங்களுக்காக கை தட்டியது எல்லாமே உங்களுக்காக. கை தட்டினால் நமக்கு நல்லது. ஆமாம், அதனால் கண்டிப்பாக கை தட்டுங்க. கை தட்டுறது நேராக கை தட்டுங்க. நிறைய பேர் ஸ்டைலாக இப்படிலாம் தட்டுறீங்க. இப்படி தட்டினா தான் நமக்கு பலன் கிடைக்கும். ஓசை கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், இருந்தாலும் பலன் நமக்கு அதிகம். ஸோ இந்த அருமையான விழாவில் என்னையும் ஒருவனாக அழைத்து சிறப்பு செய்தமைக்கு முனைவர் சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி 5 புத்தகங்கள் வெளியிட்டு பஞ்சபூதங்களையும் தன்வசம் ஆக்கியுள்ளார். ஏன்னா இன்றைக்கி மழை பெஞ்சிருக்கு, காற்றடிச்சிருக்கு, எல்லா விதமான நிலைகளையும் இன்றைக்கி நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஸோ உங்கள்கிட்ட சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு
நான் விடைபெறலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் பழைய நினைவுகளை பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லலாமா? பழைய நினைவுகளெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லலாமா? மகிழ்ச்சி, உழைப்பு. ஆனால் நமக்கெல்லாம் பேர் என்ன வச்சுருக்கிறாங்க? பழையதை பேசுகிறதெல்லாம் இப்போ ஒரு பூமர் பார்த்துக்குங்க. ஆனால் நம்ம பூமராக இருக்கிறதுல தப்பு கிடையாது. ஏனென்றால் நம்ம பழைய நினைவுகளை பேசுகிறது எல்லாமே அனுபவம். இன்றைக்கி அனுபவத்துக்கு வேலையே இல்லை, புரியுதுங்களா? இன்றைக்கி அந்த செல்ஃபோனுங்கிற ஒரு பயன்பாடை வச்சுக்கிட்டு நம்ம அனுபவம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பலரும். இன்றைக்கி புத்தகம் அப்படிங்கிறத படித்தாங்களா படிக்கலையா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் செல்ஃபோனில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நல்லதும் வருது, கெட்டதும் வருது. குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்களை பார்த்து இன்றைக்கி நம்ம எல்லாம் எப்படி மாறிட்டோம் அப்படின்னா, என்னுடைய வீடியோ நிறையா சரியாக போகவில்லையே, என்னோடய புகைப்படத்துக்கு நிறையா லைக் வரவில்லையே, இதனால் தற்கொலைகள் நடக்குது தெரியுமா? லைக்கு வரலை, நிறையா ஃபாலோவர்ஸ் வரலை, நிறையா வியூஸ் வரலைங்கிறதுக்காக தற்கொலை. அதே மாதிரி விபரீத முடிவுகள். விபரீத முடிவுகள்னால் என்ன அப்படின்னா, கிணத்துல போய் ஒரு ஓரமாக நின்று எடுக்கிறது, பாலத்தில் ஒரு ஓரமாக போய் நிற்கிறது. சென்ற மாதம் ஒரு வீடியோ பார்த்தேன், ப்ரீ வெட்டிங் ஷூட், திருமணத்துக்கு முந்தைய ஒரு படப்பிடிப்பு. 2 மலைக்கு நடுவில் கயிறு கட்டி அதில் நடுவில் ஒரு வலையில் மணமக்களை உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ. திருமணம் செய்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். இரு மனங்களையும் தேர்ந்தெடுத்து அவங்கள இல்வாழ்க்கைக்கு செலுத்துவது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய காரியமாயிடுச்சு. அதில் இந்த ஒரு விஷ பரீட்சை எதுக்கு? நம்ம நிறையா இருக்கிறத வச்சுட்டு இல்லாததை தேடி போய்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம எல்லாம் ஃபேண்டசி லைஃப்பை தேடி போய்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு லைஃப்பில் கம்பேரிசன் கிடையாது. அன்னைக்கு யாரையும் நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி சர்வசாதாரணமாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறோம். முகத்தை வச்சு நம்மளாக எடை போட்டுறோம், பேச்சை வச்சு நம்மளாக எடை போட்டுறோம், உடையை வச்சு நம்மளாக எடை போட்டுறோம். அதனால் இந்த புத்தகங்கள் இனி வரக்கூடிய சந்ததியினருக்கு மனித உணர்வுகளை கற்றுத்தர வேண்டும். அதற்கு இந்த புத்தகங்கள் நிறைய பிரதிகள் விற்பனை ஆக வேண்டும் அப்படின்னு நான் உங்கள் எல்லார் சார்பிலையும் வாழ்த்தி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நன்றி ஐயா. இப்பொழுது குருசாமி அவர்களிடத்தில் அந்த புத்தகங்கள் ஒப்படைக்கப்படுகிறது. பேரவை நண்பர்கள் அவருடைய காரில் கொண்டு இதை வைக்கிற மாதிரி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பு படியாக 25,000 ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் பெற்றுக்கொள்கிறார் திரு குருசாமி அவர்கள். அவர்களுக்கு நல்ல கரவொலி எழுப்பலாம். நமக்கு வாழ்த்துறை வழங்கிய SVS திரு சூரஜ் சுந்தர சங்கர் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக அற்புதமாக நல்ல ஒரு கைத்தட்டலுடன் ஆரம்பித்து நல்ல வார்த்தைகள் கூறினார். அவருடைய வாழ்த்துக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருமுருகன் வாழ்த்துறை வழங்க வருகிறார். என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய என் தாய்க்கும், உங்கள் முன் பேச வாய்ப்பளித்த என்னை செதுக்கிய எனது சிற்பி எனது மனைவிக்கும் வணங்கி, எனது மாமாவுக்கும் எனது தங்கைக்கும் சிறப்பு கௌரவம் முதல்படுத்துகிறேன். எப்போயுமே காலையில் வந்தோன்னே எனக்கிட்ட மைக் கொடுப்பாங்க. ஆனால் மாமா மனசில் ஏதோ ஒரு வஞ்சனை வச்சு கடைசியில் கொடுத்துட்டாரு. ஏன்னா இப்போ எல்லா பேருமே சாப்பாடு டைம், நான் பேசுகிறது எங்கே கேட்க போகிறீங்க என்னவோ தெரியல. இருந்தாலும் இரும்பு அடிக்கிற வேலையில் ஈக்கி என்ற வேலை மாதிரி அப்பளம் வைக்கிறவனை கொண்டு இலக்கியத்தை பற்றி பேசுகிறா, நூலை பற்றி பேசுகிறான்னா எங்கிட்ட பேசுகிறது சரிங்களா? இதையும் தாண்டி நான் வந்த ஒரே காரணம், எனது மாமாவுடைய அன்புக்கும் எனது தங்கையுடைய பாசத்திற்கும், அதற்கும் மேற்கொண்டு
மதுரையில் ஈசன் சொக்கன் சுமந்த மண் நூலை பெறுவதற்கும் இந்த மாமதுரை அமைப்பு வந்திருக்கிறது என்பதனை உங்களுக்கு முன் சுற்றி காட்டிக்கொள்கின்றேன். வளவளன்னா பேச விரும்பலை, இருந்தாலும் மாமதுரையர் அமைப்பு வந்து மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் ஆகிய 6 மாவட்டத்தில் உள்ளடக்கியது தான் மாமதுரை. இந்த மாமதுரையுடைய நோக்கம் சுற்றுலா வளர்ச்சியும் தொழில்துறை வளர்ச்சியும் தனிநபர் வளர்ச்சியும் கொண்ட அமைப்பு. ஏற்கனவே எனது அருமை சகோதரர் குரு அவர்கள் சொன்னார், வையை பற்றி எழுதுங்கன்ட்டு. அவர் குறுகிய வட்டத்தில் அடைக்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி கிடையாது. அவர் மாமதுரையை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும். அந்த மாமதுரை கட்டுரை இந்த உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கான முயற்சி மாமதுரை அமைப்பு எடுத்துக்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக யாரும் படிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவர் ஆசைக்காக 2 பக்கத்துக்கு படிச்சிருங்க. இல்லை அவர் சேர்ந்தவங்க படிப்பீங்க, அவர் சேராததை நான் சொல்கிறேன். நான் அதனால் எங்கள் மாமாவுக்கு ஒரு சின்ன கோரிக்கை, எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக ஆக்கிடுவோம். அதற்கு மாமதுரை அமைப்பு உதவி பெறும். உலகம் முழுவதும் நீங்கள் உருவாக்கிய இந்த 5 புத்தகங்களையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு மாமதுரை அமைப்பு எடுத்துக்கொள்ளும். அது மட்டுமல்லாமல் குரு அண்ணன் சொன்ன மாதிரி வையை மட்டும் பார்க்காமல் வையை சுற்றி இருக்கும் இடங்களையும் பார்க்க வேண்டும், உள்ளெடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை, கனவு. அதனால் இந்த 6 மாவட்டத்தில் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கிறது, என்னென்ன அமைப்புகள் இருக்கிறது என்பதை எல்லாம் ஒரு கட்டுரையாக தாங்கள் கொடுக்க வேண்டும் என்று அன்பு கட்டளை இடுகின்றேன். அதை கண்டிப்பாக நாளைக்கே ஆரம்பிச்சிருக்கலாமா? ஆரம்பிச்சிடுவோம். நாளைக்கே அந்த பணியை செய்ய வேண்டும் என்பது, அதை நிறைவேற்றி தருவதற்கு 1 மாதமா அது என்னடா திமுக்கிட்டுன்னு கேட்டானே, எப்படா எழுதுறோன்னு அவருக்குள்ளே பயம் வந்துருச்சு போல. ஏண்டா கூப்பிட்டுன்னு நினச்சிட்டீங்களோ? சரி, அடுத்த 5 நூல்களை நம்மளுடைய மாமதுரையுடைய நூல்கள் வரும். கண்டிப்பாக அது நமது மைதானத்தில் வந்து கண்டிப்பாக வச்சுருவோம். மிக பிரம்மாண்டமாக 1,00,000 பேரை திரட்டி அந்த மாநாடை நடத்துவதற்கு மாமதுரை அமைப்பு தயாராக இருக்கிறது. நீங்கள் நூலை மட்டும் எழுதுங்க, மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்குறோம். என் மாமா வந்து கோயிலுக்கு மட்டும்தான் வந்து வர்ணனை பண்ணுவார்னு நினைக்கக்கூடாது, மாமதுரையும் வர்ணனை பண்ண வேண்டும். அந்த வர்ணனை அனைத்து உலகத்துக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி பேச எடுத்த வாய்ப்பளித்த எனது மாமாவுக்கும் எனது தங்கைக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம் பார்த்தேன், ஆனால் வேண்டாம்னு நினச்சேன். நன்றி. ஐயா அவர்கள் சொன்னார்கள் புத்தகம் படிக்க மாட்டீங்க அப்படின்னு. ஐயா, புத்தகம் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை இன்றும் உலகளாவிய அளவில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அது கண்டிப்பாக போன தடவை 5 புத்தகம் எழுதியதை நிறைய பேர் படித்து அவங்களுடைய யூடியூப்பில் ரிவ்யூ எல்லாம் நடந்துச்சு. நீங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறப்பது என்பது 10 மாதம் ஆகிறது. ஆனால் எங்களுடைய ஐயா 3 மாதத்திற்கு ஒரு தடவை 5 குழந்தைகளை பெற்று எடுத்துக்கொள்கிறார் அப்படிங்கிறான். நாங்கள் நினைக்கிறோம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 5 புத்தகம் எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் இமாலய சாதனை. இதெல்லாம் யாராலையும் எழுத முடியாது. இந்த வருடத்திற்குள்ளாக 20 புத்தகங்கள் கண்டிப்பாக எழுதி நிறைவேற்றி விடுவார். அடுத்ததாக சிறப்பு படிகள் அவர்கள் திருமதி உமாராணி தங்கமுத்து அவர்கள் நம்மளுடைய இலக்கிய மன்றத்திற்காக நன்கொடை வழங்கியுள்ளார்கள். ரூபாய் 10,000 நன்கொடை வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு மதுரை இலக்கிய பேரவையின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறோம். நம்மளுடைய துணை மேயர் ஐயா அவர்கள் உமாராணி தங்கமுத்து அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார்கள். நல்ல கரவொலி எழுப்பலாம். விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடையிடையே நம்முடைய காமராஜரின் பற்றிய ஒரு சில துளிகள், தமிழ்நாட்டில் எந்த ஊர் பற்றி பேசினாலும் அந்த ஊரில் உள்ள தியாகியின் பெயர் மற்றும் விவரங்களை
துல்லியமாக சொல்லி ஆச்சரியப்படுத்துவார் காமராஜர். காமராஜர் தன் ஆட்சி காலத்தில் உயர்கல்விக்காக ரூபாய் 175 கோடி செலவழித்தார். இது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகையாகும். காமராஜருக்கு மலர் மாலைகள் என்றால் அலர்ஜி. எனவே கழுத்தில் போட விடாமல் கையிலேயே வாங்கி கொள்வாராம் என்ற அற்புதமான கருத்துக்களோடு இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசின் 2023-24க்கான அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பெற்ற திரு சி. தென்கரை முத்துப்பிள்ளை அவர்கள், தலைமை ஆசிரியர், அரசு உயர்நிலைப்பள்ளி வேடர் புளியங்குளம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு நம்முடைய துணை மேயர் அவர்கள் கௌரவம் செய்கிறார்கள். அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது பெற்ற திரு சி. தென்கரை முத்துப்பிள்ளை அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. நல்ல கரவொலி எழுப்பலாம். திரு SVS சூரஜ் சுந்தர சங்கர் ஐயா அவர்கள் சிறப்பு படிகள் பெறுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பலாம். அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் கற்றல் அடைவுக்கான 100 நாள் சவால் பாராட்டு பெற்ற திருமதி ரா. சீலாதேவி அவர்கள், தலைமை ஆசிரியை, ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி லே பூலாங்குளம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக நம்முடைய துணை மேயர் திரு நாகராஜன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, நூலாசிரியர் அவர்களே, இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு நூல் வெளியிடுவது என்பது ஒரு பிரசவத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். அடிக்கடி சுகப்பிரசவத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களை பார்த்து பிரமிப்புடன் கூடிய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே உரித்தாக்குகிறேன். அவர் வைகை நதி சம்பந்தமாக எழுத வேண்டும் என்று மரியாதைக்குரிய நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளையுடைய நிறுவனர் குருசாமி அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். மதுரையை பற்றி எழுத வேண்டும் அண்ணன், அவர் மாமதுரையர் திருக்குமரன் சொன்னாங்க. பொதுவாக மதுரை பற்றி எழுதலாம், நிறைய எழுதலாம், வைகை பற்றியும் எழுதலாம். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆகவே அந்த கோரிக்கையும் அவர் நிறைவேற்றுவார் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, பொதுவாக 6 மொழிகள் மட்டுமே 2000 வருடத்தை கடந்த மொழிகள் என்று சொல்வார்கள். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், நமது தாய்மொழியாம் தமிழ், இந்த 6 மொழிகள் மட்டும் 2000 வருடத்தை கடந்த மொழி. அதிலும் சீனமும் தமிழும் மட்டுமே மக்களிடம் பேச்சு வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இன்று வரை இருக்கக்கூடிய மொழி என்ற 2 மொழிகள் அந்த பெருமைக்குரிய மொழியாகும். அதில் நமது வைகை நதி நாகரிகம் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு பிறகு உலகத்திலேயே மூத்த மொழி, இன்னும் ஒரு 600 வருடங்களை கடந்த மொழி நமது தமிழ் மொழி என்பது கீழடி அகழ்வாராய்ச்சி கொடுத்திருக்கிற உண்மையாகும். அந்த அடிப்படையிலே வைகை நதி சம்பந்தமாக நிறைய விவரங்களை ஐயா அவர்கள் வெளியிட வேண்டும் என்ற வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு, பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்தநாள் விழா, அவரை பற்றிய புத்தகமும் வெளியிடப்பட்டிருக்கு. அரசியல் அதிசயம் காமராஜர் என்று பொதுவாக பல்வேறு விவரங்களை இங்கே சொன்னார்கள். எவ்வளவோ தலைவர்கள் இருந்தாலும் அவரை மட்டுமே பெருந்தலைவர் என்று அழைக்கிறோம். அதிலும் அவருக்கு சிலை மட்டுமே 2 குழந்தைகளை கையில் பிடித்தபடி உள்ள சிலை அவருக்கு மட்டும்தான், பள்ளி குழந்தைகளோடு உள்ள சிலை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக குலக்கல்வியினால் மூடப்பட்டிருந்த 6000 கல்வி நிலையங்களை திறப்பதற்கு முதலில் கையெழுத்திட்டவர், முதல் கையெழுத்து காமராஜர் ஐயா இட்ட கையெழுத்து தான். அவர் பொறுப்பேற்ற பிறகு அது பெருமையோடு சொல்ல முடியும். கட்டணமில்லா கல்வியை இந்தியாவிலே முதலில் அவர் அறிமுகப்படுத்தியதால் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கார். அதிலும் குறிப்பாக என்ன பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் கட்டணமில்லா கல்வி. ஏன் கட்டணமில்லா கல்வின்னு சொல்றேன்னா, வகுப்பறையிலே முன்னாடி வசதி படித்தவங்களுக்கு ஒரு கட்டணம், அதுக்கு அடுத்து ஒரு கட்டணம், அதற்கு அடுத்து ஒரு கட்டணம், தேட்டர் மாதிரி இருந்துச்சான். அப்போ எல்லாமே இல்லை, அனைவருக்கும் சமமான கட்டணமில்லா கல்வின்னு அறிவித்த பிறகும் அவர் பொள்ளாச்சி பக்கம் போயிட்டு இருந்திருக்காரு ஒரு அரசு வேலையா. இப்போ
போய்கிட்டு இருக்கப்ப பார்த்தா ஆடு மேய்ச்சிற அந்த வேலை பார்த்துருக்கிற அந்த விவசாயி வந்து 2 பிள்ளைங்களோட அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. என்னப்பா இப்போ தான் கட்டணம் இல்லையே, பள்ளிக்கூடத்தில் போய் உன் பிள்ளையை சேர்க்காம அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, வயிற்று பசிக்கு யார் சோறு போடுவா, என் பிள்ளைங்க நான் வேலை பார்க்குற ஓனர் வீட்டிலே சாப்பிட்டுக்குவாங்க, அதனால் அவங்களையும் கூப்பிட்டு தான் ஆடு மேய்க்கிறேன்னு அந்த நிகழ்ச்சியை ரத்து செஞ்சுட்டு நேராக தலைமைச் செயலகத்துக்கு போய் அன்னைக்கு வந்து காலேஜ் எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் 2க்குமே நேத்து சுந்தர வடிவேல்னு ஒரு தீகா பெரியார் பெருந்தொண்டர், அவர் தான் அன்னைக்கு அது அமைச்சர், அது ஐஏஎஸ் அதிகாரி. அந்த அதிகாரியை பார்த்து சொல்லியிருக்காரு, இதுக்கு எவ்வளவு செலவானாலும் சரி நம்ம வந்து மதிய உணவு ஒரு வேளையாவது சோறு போடணும்யா, பசியோடு வந்தால் அந்த பிள்ளைங்க பாவம் இல்லையா, எப்படி படிப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அதுக்கு என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த திட்டத்தை போட்டு தொடர்ச்சியாக கல்வி மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி அவரே அந்த நிதி வசூல் செய்து அந்த மதிய உணவு திட்டத்தை இந்தியாவிலே முதலாக அறிமுகப்படுத்திய பெருமை தமிழ்நாட்டிற்கும் ஐயா காமராஜர் ஐயாவுக்கும் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீருடை, வசதி படைச்சவங்க ஒரு ட்ரெஸ் போட்டு வருவாங்க, வசதி இல்லாதவங்க சீருடையை முதலில் அறிமுகப்படுத்திய பெருமை தமிழ்நாட்டிற்கும் காமராஜர் ஐயாவுக்கும் தான் இருக்குது. இப்படி பல பெருமைகளை நாம் சொல்ல முடியும். அதனால்தான் கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று சொல்கிறோம். அதிலும் குறிப்பாக பெண் கல்வியில் அன்றிலிருந்து இன்று வரை முன்னணியில் இருப்பது தமிழ்நாடு என்பதை நாம் பெருமையோடு சொல்வோம். புராண காலத்திலே 40 பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிற்கு பெரிய பாரம்பரியம் இருக்கிறது. ஆகவே அந்த பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிப்போம். வரலாற்றை நாம் எல்லோரும் திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும். ஏன்னா கண்டுபிடிப்புகள் எல்லாமே மாற்றக்கூடியது. இப்போ செல்ஃபோன் நான் 5110 ஒரு செல்லு வாங்கிட்டேன், செங்கக்கல் மாதிரி இருக்கும், அதை வச்சுக்கிறக்கே பையில் வைக்க முடியாது. அந்த செல்லுக்கு பயங்கர டிமாண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படிலாம் மாறிச்சு பாருங்க. ரேடியோ பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸில் அவ்வளோ பத்திரமா மூடி வச்சுருப்பாங்க. அந்த ரேடியோ பாக்ஸு, ரேடியோ யார் வீட்டில் இருந்தால் அவங்க பெரிய வசதியானவங்க. அப்போ கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. ஆனால் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. எல்லா கண்டுபிடிப்புகளுமே பயன்பாட்டிலும் உருவத்திலும் எல்லாத்துலேயும் மாறி இருக்கு. மாறாத கண்டுபிடிப்பு எதை சொல்கிறாங்கன்னா குண்டூசி மட்டும்தான் சொல்கிறாங்க. குண்டூசி மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் அது பயன்பாட்டிலையும் வடிவத்திலையும் மாறலை. ஆனால் கண்டுபிடிப்புகளில் ரொம்ப முக்கியமான இடம் எதை சொல்கிறாங்கன்னா சக்கரம், வீல். அந்த வீல் கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் எல்லாருமே கால்நடை தான். அந்த சக்கரத்தில் இருந்தால் மோட்டார்லேருந்து மில்லுலேருந்து பெரிய பெரிய கம்பெனிலேருந்து சாதாரண ஒரு வீல் மூலமாக தான். இப்படி கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குது. அது எல்லாமே மாறிட்டே இருக்கும். வரலாறு மட்டும்தான் மாறாது. அப்படி சரியான வரலாறை நாம் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு போன்ற ஆசிரியர்கள் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தையை நிறைவு செய்கிறேன். இப்போது நம்முடைய துணை மேயர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க இருக்கிறோம். நம்முடைய மதுரை இலக்கிய பேரவையின் சார்பாகவும் சன்சரன் சமூக அறக்கட்டளை சார்பாகவும் நம்முடைய மதுரை இலக்கிய பேரவை நிறுவனர் திரு டாக்டர் சண்முக திருக்குமரன் ஐயா அவர்கள் மேயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசினை வழங்குகிறார்கள். திரு போத்திராஜன் அவர்கள் சிறப்பு படி பெறுகிறார் நம்மளுடைய துணை மேயர் ஐயா கையில். அடுத்ததாக பொது தேர்வில் சிறப்பு பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டு வழங்குதல். நாம் பேர் வாசிக்க இங்கே இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா வரிசையாக வந்துடலாம். மேலே மதுரையில் உள்ள மகாத்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி பள்ளியில் படிக்கின்ற மு கிருஷ்ணன் விநாயக் 600க்கு 579 மதிப்பெண் பெற்று பாராட்டு பெறுகிறார். இப்பொழுது அவர்களுக்கு தியாகராஜர் கல்லூரியில் இடம் கிடைத்துள்ளது. நல்ல ஒரு கரவொலி எழுப்பலாம். 600க்கு 579 மதிப்பெண் பெற்றுள்ளார். அடுத்ததாக மீனாம்பாள்புரம் சிஇஓ மேல்நிலைப்பள்ளியின் திருக்குமரன் 600க்கு 563 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கிறீங்களா? திருக்குமரன் மாணவரின் சார்பாக ராம்நாத் பாபு அவர்கள் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவர் பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளியில் படித்த கு ஹரிஷ் பாபு 600க்கு 519 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேயரின் கையால் பாராட்டு பெறுகிறார்கள். அடுத்ததாக சாரதா வித்யா பவனம் பள்ளியில் படித்த திரு
குமாரி எம் ஐஸ்வர்யா 600க்கு 574 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். குமாரி ஐஸ்வர்யா அவர்களுக்கு பதிலாக மஞ்சுளா அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக ஜெயராஜ் நாடார் மேல்நிலைப்பள்ளியில் படித்த சு விலினா ஸ்ரீ 500க்கு 484 மதிப்பெண் பெற்றுள்ளார். வந்திருக்கிறீங்களா விலினா ஸ்ரீ? அடுத்ததாக கேரன் மெட்ரிக் பள்ளியில் படித்த ரா தனுஜா ஸ்ரீ 500க்கு 483 மதிப்பெண் பெற்றுள்ளார். அறிவியலிலும் சமூக அறிவியலிலும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். நல்ல கரகோஷம் எழுப்பலாம். தனுஜா ஸ்ரீ. மகாத்மா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரிஸ் பள்ளியில் படித்த மு மனிஷா ஸ்ரீ 500க்கு 477 மதிப்பெண் பெற்றுள்ளார். மனிஷா ஸ்ரீ வந்திருக்கிறீங்களா? அவருக்கு பதிலாக அவருடைய சகோதரர் வந்து பரிசை பெற்றுக்கொள்கிறார். அடுத்ததாக தாமரை இன்டர்நேஷனல் பள்ளியில் படித்த பாவி விஸ்வஜித் 600க்கு 470 மதிப்பெண் பெற்றுள்ளார். விஸ்வஜித் இருக்கிறீங்களா? அவர்களுடைய அம்மா வந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக OCPM பெண்கள் மேல்நிலையில் படித்த சி ஜீவிதா 500க்கு 409 மதிப்பெண் பெற்றுள்ளார். அடுத்ததாக டிவிஎஸ் பள்ளியில் படித்த சு மகேஷ் 11ஆம் வகுப்பு 600க்கு 323 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மகேஷ் வந்திருக்கிறீங்களா? சுந்தரமூர்த்தி சார் பையனா? வாங்க சார், நீங்களும் வாங்க, சேர்ந்து வாங்க. அடுத்ததாக ரோஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படித்த கா கீர்த்திகா 10ஆம் வகுப்பு 500க்கு 467 மதிப்பெண் பெற்றுள்ளார். கீர்த்திகா வந்திருக்கிறீங்களா? வாங்க, தயவுசெய்து மேலே வந்து. பேரவையின் தேர்வுத்துறை செயலாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கார்த்திகேயன், கார்த்திகாவின் தந்தை. அடுத்ததாக நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்த ரா யாஷிகா 500க்கு 418 மதிப்பெண் பெற்றுள்ளார். யாஷிகா வந்திருக்கிறீங்களாப்பா? யாஷிகாவோட அம்மா வந்திருக்கிறீங்களா? தயவுசெய்து மேலே வாங்க. ஓகே. அடுத்ததாக மனித நேய மாமணி விருது பெறும் சான்றோர்கள் திரு மை ஜான் இமானுவேல், நிர்வாக இயக்குனர் JCTV அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்போது இந்த நிகழ்ச்சியை படம் பிடித்துக் கொண்டிருப்பவரும் திரு ஜான் சார் அவர்கள், JCTV அவர்கள். அடுத்ததாக திரு வைகை எம் ராஜன், இயக்குனர் வைகை நதி மக்கள் இயக்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வைகை எம் ராஜன். அடுத்ததாக திரு தா மணிகண்டன், வழிகாட்டி மனிதர்கள் அறக்கட்டளை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக எஸ் பூபதி அவர்கள், மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பூபதி. அடுத்ததாக கே அன்பு செல்வன், மூக ஆசிரியர், நாடார் மேல்நிலைப் பள்ளி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு டி செல்வன் அற்புதராஜ், AHM VHN பள்ளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். செல்வன் அற்புதராஜ். அடுத்ததாக திரு ரே கார்த்திகேயன், இயக்குனர், மதுரை உலா நற்பணி மன்றம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கார்த்திகேயன். அடுத்ததாக திருமதி பிரகல்யராஜ், சமூக ஆர்வலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரகல்யராஜ். ஓகே 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 சார். அடுத்ததாக திருமதி பிரகல்யராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு பா சின்மயானந்தன், சுற்றுப்புற ஆர்வலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சின்மயானந்தன். அடுத்ததாக முனைவர் திருமதி சு நாகவல்லி, சமூக ஆர்வலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திருமதி மூரா கீதாராணி, சமூக ஆர்வலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு பா நூருல்லா, சுற்றுப்புற ஆர்வலர், அல் அமீன் பள்ளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு தா அண்ணாமலைசாமி, மூக தமிழாசிரியர், VHN பள்ளி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முதுகலை தமிழாசிரியர். அடுத்ததாக திருமதி உ ஜெயசுதா, சமூக ஆர்வலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு சே கார்த்திகை குமரன், சமூக ஆர்வலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சுழியம் இளைஞர் நற்பணி மன்றம், கார்த்திகை குமரன். அடுத்ததாக திருமதி சூரிய பிரேமா, சமூக ஆர்வலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சூரிய பிரேமா.
அடுத்ததாக திருமதி தீபிகா கோபிநாத் சமூக ஆர்வலர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தீபிகா கோபிநாத் தமிழச்சியின் அம்மா அவர்கள். அடுத்ததாக திருமதி ராஜேஸ்வரி சமூக செயற்பாட்டாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திருமதி சுகன்யா ஆசிரியை சமூக செயற்பாட்டாளர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம்முடைய மதுரை தியாக திருவுருவம் வ.உ. சிதம்பரனார் சமூக நல பேரவை சார்பாக பொன்னாடை போர்த்துகிறார்கள். அடுத்ததாக திருக்குமரன் ஐயா அவர்களுக்கு காளீஸ்வரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள்.